ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் நடந்த எம்சிஏ எக்ஸாமுடைய டான்செட்டில் எம்சிஏ எக்ஸாம் நடந்த நம்ம அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து ஒரு 75 கொஸ்டின்ஸ் ஆப்டிடியூட் ரீசனிங் எல்லாமே சேர்ந்துருக்கும். ஃபர்ஸ்ட் 75 கொஸ்டின். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டர்ன். ஸோ ரொம்ப ஈஸியானது கூட. ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம், நம்ம வந்து நல்லா ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தான். ஸோ அந்த கொஸ்டின் தான் நம்ம இப்போ வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு பார்த்தாலே இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வரும் நாட்களில் இதுலேயும் ஒவ்வொரு டாப்பிக்லையும் டீட்டெயிலாக நம்ம வந்து கிளாஸஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து முயற்சிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸில் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும்னு நினச்சவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கலாம். மற்றபடி ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் கம்ப்ளீட்லி டிவைட்ஸ் 461 பிளஸ் 462 பிளஸ் 463 பிளஸ் 464 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எந்த நம்பர் வந்து கீழே உள்ள கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம வந்து கவுண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் எல்லாமே 400 அப்படிதானே. அப்போ 1 2 3 4. ஸோ 4 இன்டு 400 எனக்கு வந்து 1600 மாறிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது ஒரு எல்லாத்துலயும் 60 இருக்குது. கரெக்டா? ஸோ எல்லாத்துலயும் 60 பிளஸ் பண்ணீங்கன்னா 4 இன்டு 60. ஸோ 4 இன்டு 60 அப்படின்ற எனக்கு வந்து 240 மாறும். ஸோ மைண்ட்லேயே பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். அடுத்து வந்து ஒரு 1 பிளஸ் 2 2 2 பிளஸ் 3 6 6 பிளஸ் 4 10 அப்படிதானே. அதாவது 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 4. ஸோ நீங்க வந்து இங்க 461 462 463 464 இப்படியே பிளஸ் பண்ணி பண்ணிருக்கலாம். நான் ஈஸியா பண்றேன். இதெல்லாம் வந்து மைண்ட்லேயே பண்ணக்கூடியது. ஓகேவா? நான் உங்களுக்கு புரியதுக்காக எழுதி காட்டுறேன். ஸோ எல்லாத்தையும் பிளஸ் பண்ணா நமக்கு வந்து 1850 வருது. கரெக்டா? ஸோ நமக்கு வந்து 1850 வருது. இங்க பாருங்க, லாஸ்ட்ல ஜீரோல முடியுது. ஸோ லாஸ்ட்ல ஜீரோல முடிஞ்சதுனாலே அது வந்து டிவைட் பண்ணதுக்கு ரெண்டே கண்டிஷன் தான். அப்படிதானே? ஸோ 10 இல்லைன்னா 10 காரணிகள், அதாவது 2, 5. அப்போ 2 5 10 இதான் நமக்கு வந்து டிவைட் பண்ணும். கரெக்டா? ஸோ அப்போ இங்க இருக்கிறதுல பாருங்க 9 வராது, 11 வராது, 7 வராது. இருக்கிறதுல ஒன்னே ஒன்னு. ஸோ 10 தான் நமக்கு வந்து கம்ப்ளீட்லி டிவைட் பண்ணும். ஸோ சி 10 இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ இது ஒரு ஈஸியான கொஸ்டின் என்ன கேட்டீங்கன்னா. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் ஹவு மெனி வேஸ் கேன் 10 இன்ஜினியர்ஸ் அண்ட் 4 டாக்டர்ஸ்? ஓகேவா? எத்தனை இன்ஜினியர்ஸ் இருக்காங்க? 10 இன்ஜினியர்ஸ் 4 டாக்டர். ஓகே, இதுல என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா பி சீட்டட் அட் எ ரவுண்ட் டேபிள். அதான் அங்க கண்டிஷன். ஓகேவா? ஸோ அதான் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்றது இந்த கொஸ்டினை பொறுத்தவரையில. ரவுண்ட் டேபிள் இஃப் ஆல் த 4 டாக்டர்ஸ் சிட் டுகெதர். ஓகேவா? ஸோ எல்லா 4 டாக்டரை வந்து சுத்தி உட்கார்ந்து இருக்காங்க. ஓகேவா? எல்லாரும் சுத்தி ஒரு டேபிள்ல ரவுண்டா உட்கார்ந்துருக்காங்க. ரவுண்ட் டேபிள்ல உட்கார்ந்துருக்காங்க. சேம் டைம் 4 டாக்டரும் சேர்ந்து தான் உட்கார்ந்துருப்பாங்க. 1 2 3 4. அப்போ இங்க வந்து எல்லாருமே டாக்டர்ஸா இருப்பாங்க. ஓகேவா? அப்போ மீதி நமக்கு இன்ஜினியர்ஸ். கரெக்டா? 1 2 3 4 5 6 7 8 9 10. இது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரு? இன்ஜினியர்ஸ். ஓகேவா? இது எல்லாமே இங்க டு இங்க வர நமக்கு வந்து இன்ஜினியர்ஸ் உட்கார்ந்தாங்க. இப்படி உட்கார்ந்துருக்காங்கன்னா எத்தனை வேஸ்ல வந்து உட்கார வைக்க முடியும் அப்படின்றதான் இப்ப நம்ம கொஸ்டின். ஓகேவா? இப்ப நமக்கு என்ன பார்க்கலாம்னா, இந்த 4 பேரும் இவங்களுக்குள்ள மாத்தி மாத்தி உட்கார்ந்துக்கலாம். கரெக்டா? இந்த 4 பேரும் இவங்களுக்குள்ள மாத்தி மாத்தி உட்கார்ந்துக்கலாம். அப்ப நமக்கு வந்து அது ஒரு 4 ஃபேக்டோரியல். அதே மாதிரி இந்த 10 இன்ஜினியர்ஸும் இவங்களுக்குள்ள மாத்தி உட்கார்ந்துக்கலாம். அப்படிதானே? அப்போ அது ஒரு 10 ஃபேக்டோரியல். இப்ப நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்தாங்கன்னா அது வந்து வேற மாதிரி வந்திருக்கும். என்ன வந்திருக்கும்னா, இப்போ அந்த டாக்டர்ஸ் வந்து இந்த கேப்ல இருக்கலாம், அந்த கேப்ல இருக்கலாம், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குல்ல. ஸோ இங்க நமக்கு ரவுண்ட் டேபிள் நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரே தான் வரும். அப்போ 4 ஃபேக்டோரியல் இந்த 10 ஃபேக்டோரியல் நமக்கு ஆன்சர் எங்க இருக்குது? ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க, 10 ஃபேக்டோரியல் இந்த 4 ஃபேக்டோரியல். திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபேக்டோரியல் அப்படின்றது வரிசைப்படுத்துதல். ஓகேவா? ஸோ ஒரு 3 லெட்டர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏதோ ஒரு லெட்டர் இல்லை ஒரு 4 லெட்டர் ஸ்டார் அப்படின்னு இதுக்கு எத்தனை விதமா நம்ம வந்து மாத்தி மாத்தி எழுத முடியும் அப்படின்றது தான் நம்ம வந்து ஃபேக்டோரியல் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதான் நமக்கு வந்து ரெண்டாவது கொஸ்டின். அகைன் கைண்ட் ஆஃப் ஈஸியான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் லாக் டு த பேஸ் 5 200 இன்டு லாக் 125 டு த பேஸ் 200? ஸோ இது நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத ஸோ லாக் 200 to the base log 5 into log 125 to the base log 200. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த log 200 நமக்கு வந்து கேன்சல் ஆயிடுச்சு. கரெக்டா?
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த log 5 இருக்குது, மேலே வந்து log 125 இருக்குது. ஓகேவா? ஸோ log 5 125 இருக்குது. இதை நான் வந்து இப்போ பேஸ் தானே, அதாவது எப்படி வரும், log 125 டிவைடட் பை log 5 இருக்குது. இதை நான் எப்படி எழுதிக்கலாம், log அதே தான். நம்ம இப்போ பேக் டு இந்த ஃபார்மெட்டு போவோம். ஓகேவா? ஸோ 5 125 எழுதிக்கலாமா? ஓகேவா? ஸோ இதை நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ண என்ன எழுதிக்கலாம், log 5 சாரி இது வந்து பேஸ் 5, ஸோ 5 கியூப்னு எழுதிக்கலாமா இதை, கரெக்டா? ஸோ இப்போ என்ன ஆகும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5ம் 5ம் கேன்சல் ஆயிரும், மீதி இருக்குது அதாவது லாக்ல இந்த 5ம் 5ம் கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி நமக்கு என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். தட் மீன் ஸோ இது வந்து 3 log 5 5 கிடைக்கும். ஸோ இது வந்து 1 ஆயிரும், கரெக்டா? இது 1 ஆயிரும், மீதி நமக்கு வந்து 3 கிடைக்கும். ஸோ இதான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ 3 எங்க இருக்கு, ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? அகைன் இது கொஞ்சம் ஒருவேளை லாகிரதம் நீங்க புதுசா பாக்குறதுனால உங்களுக்கு ஒரு புது கொஸ்டினா இருக்கலாம். இல்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லாகிரதம்ல இது வந்து பேசிக்கான ஒரு கொஸ்டின் அப்படின்னு நான் சொல்லலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். How many signals can be made using 6 different color flags when any of them can be hoisted at the time? ஓகேவா? ஸோ நமக்கு வந்து என்ன கேட்டுக்காங்க அப்படின்னா, எத்தனை சிக்னல்ஸ் வந்து நம்ம வந்து கேன் பி மேடு, நம்ம வந்து உருவாக்க முடியும் யூசிங் 6 டிஃப்ரெண்ட் கலர், 6 டிஃப்ரெண்ட் கலர் இருந்துச்சுன்னா. ஓகேவா? ஸோ 6 டிஃப்ரெண்ட் கலர் இதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. 6 கலர் டிஃப்ரெண்ட் கலர் ஃபிளாகை வச்சு எத்தனை சிக்னல்ஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வென் எனி நம்பர் ஆஃப் தம் கேன் பி ஹோஸ்டட் அட் டைம். ஸோ எத்தனை நம்பர்னாலும் நமக்கு வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பாருங்க, இது வந்து என்ன பண்றாங்க, சூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்றது, அப்படிதானே? அப்போ சூஸ் பண்ணி நமக்கு வந்து 6 சிக்னலையும் நம்ம சூஸ் பண்ணி அதை கரெக்டா நமக்கு வந்து அரேஞ்ச் பண்ணும். அப்படின்னு நமக்கு இங்க என்ன யூஸ் பண்ணுவோம்னா பெர்முடேஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இங்க என்ன யூஸ் பண்ணுவோம், பெர்முடேஷன். ஸோ ஃபேக்டோரியல்னா அரேஞ்ச் பண்றது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காம்பினேஷனா நமக்கு வந்து செலக்ட் பண்றது, பெர்முடேஷன்னா செலக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்றது. ஸோ 2 விஷயமும் இங்க பண்றோம். ஸோ நம்ம வந்து இங்க பெர்முடேஷன் கம்மி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 6 இருக்குது, அப்போ 6 6ல இருந்து நம்ம 6ஐயுமே சூஸ் பண்றோம். 6p6 ஒன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா 6ல இருந்து 5 சூஸ் பண்ணலாம். அடுத்தது 6ல இருந்து 4, அடுத்தது 6ல இருந்து 3, அடுத்தது 6ல இருந்து p ஃபார் பெர்முடேஷன். ஓகேவா? 2, அப்புறம் 6ல இருந்து 1. இப்போ 6p6 நமக்கு வந்து என்ன வரும், 6p6 பெர்முடேஷன் நம்ம வந்து எப்படி ஃபுல்லா எழுதுவோம், 6 into 5 into 4 into 3 into 2 into 1 இப்படியே ரிவர்ஸ்ல எழுதுவோம், அப்படிதானே? ஸோ அப்போ நமக்கு இது ஃபுல்லாவே நம்ம வந்து மல்டிப்ளை பண்றோம், நமக்கு என்ன வரும், 720. 720 பிளஸ் இதே தானே இங்கேயும் வரும், இந்த 1 மட்டும் வராது, அப்படிதானே? அதாவது நான் என்ன சொல்றேன்னா 6 into 5 into 4 into 3 into 2 வரும், இந்த 1 மட்டும் வரும். அப்போ இதே 720 தானே இங்க வரும், 720 பிளஸ் இங்க இந்த 2 மட்டும் வராது, கரெக்டா? இங்க இந்த 2 மட்டும் வராது, ஒன்னொன்னா குறைஞ்சி வரும். அப்ப 6 into 5 30, 30 into 4 120, 120 into 3 360, 720ல பாதி, இந்த 2 மட்டும் டிவைட் பண்ணா என்ன வருமோ அதான். ஓகேவா? ஸோ நான் இந்த லைனை வந்து ஸ்ட்ரெயிட்டா இங்க எழுதிக்கிறேன், 360. ஸோ அடுத்து என்ன வரும், ஜஸ்ட் இந்த 654 மட்டும் தான் வரும். அப்புறம் நமக்கு 654 நமக்கு என்ன ஆச்சு, 120 தான் ஆச்சு, அப்படிதானே? அதாவது 6 into 5 30, 30 into 4 120 தான் ஆச்சு. அடுத்தது பாருங்க நமக்கு என்ன வரும், இந்த இதுக்கு 6p2க்கு இதுக்கு நான் 6 into 5 30 மட்டும் தான் வரும். ஸோ இது 6 மட்டும் தான் வரும், பிளஸ் 6. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியான க்ளூ என்னன்னா, இதெல்லாம் பிளஸ் பண்ணிட்டுலாம் இருக்க வேண்டாம். கொஸ்டின்ல எங்க கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் பிளஸ் பண்ணா 6 வரணும் லாஸ்ட்ல. எங்க இருக்கு, ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு, அப்படிதானே? ஸோ 1956. ஸோ தட் இஸ் த ஆன்சர். நமக்கு டவுட்டா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம பண்ற மெத்தடே நமக்கு வந்து கரெக்ட் தானா அப்படின்ற ஒரு டவுட் வரும் இல்லையா? ஸோ கண்டிப்பா ஸோ இது நமக்கு மெத்தட் இது தான் சொல்றேன். ஒருவேளை அப்படின்றதுக்காக நீங்க வந்து கூட்டி பார்த்துக்கலாம். ஒருவேளை சம்மந்தம் இல்லாம ஆன்சர் வந்துச்சுன்னா ஓகே நம்ம பண்ண மெத்தடே தப்பு, வேற ஏதாவது மெத்தட்ல பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க வந்து 720 எல்லாத்தையும் பிளஸ் பண்ணுவீங்க. ஸோ 720 பிளஸ் அப்புறம் ஒரு 720 நமக்கு என்ன ஆகும், 1440, கரெக்டா? அதுக்கப்புறம் ஒரு 360, அப்புறம் நமக்கு 1800 ஆயிரும், ஒரு ரவுண்ட் வேல்யூ வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 156, கரெக்டா? அதாவது 120 பிளஸ் 30 பிளஸ் 6, அதாவது 156. அப்புறம் நமக்கு வந்து 1956 வரும். ஸோ ஆப்ஷன் சி. இல்ல நீங்க எல்லாமே 0 இருக்குது, லாஸ்ட்ல 6 முடியுது, 6ல இருந்து 1 தான் கொடுத்துருக்காங்க, அதான் நமக்கு ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம்.
கரெக்டா? ஈஸியான கொஸ்டினா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 5 காயின்ஸ் ஆர் டாஸ் டுகெதர். ஸோ 5 காயினை வந்து டாஸ் பண்றாங்க. ஓகே. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி 2 ஹெட்? ஸோ எக்ஸாக்டா 2 ஹெட் மட்டும் நமக்கு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ 5 காயினை வந்து டாஸ் பண்றாங்க. ஸோ ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு காயின் வந்து டாஸ் பண்ணும்போது நமக்கு 2 இது கிடைக்கும். 2 ஈவன் கிடைக்கும் அதானே? 2 சாம்பிள் கிடைக்கும். ஹெட் இல்லைன்னா ட்ரெயில் அதானே? 2 கிடைக்கும். 2 காயின் டாஸ் பண்ணும்போது ஹெட்டும் ஒரு காயின்ல ஹெட் இன்னொரு காயின்ல ஹெட் கிடைக்கலாம். ஒரு காயின்ல ஹெட் இன்னொரு காயின்ல டெயில் கிடைக்கலாம். ஒரு காயின்ல டெயில் இன்னொரு காயின்ல ஹெட் கிடைக்கலாம். 2 காயின்லயுமே நமக்கு வந்து டெயில் கிடைக்கலாம். ஓகேவா? அப்போ 4 பாசிபிள். கரெக்டா? ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் கூட்டு போகுது. அப்போ பாருங்க, இது வந்து 2 power 1 ஒரு காயின் தான். இது வந்து 2 power 2. அப்போ நமக்கு 5 காயின் ஸ்ட்ரைட்டா போயிடலாமா? ஸோ 5 காயின் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2 power 5, அதாவது 32 சாம்பிள் கிடைக்கும். ஸோ சாம்பிள் இது. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி 2 ஹெட்? ஸோ 2 ஹெட் மட்டும் கிடைக்கிறதுக்கான எக்ஸாக்டா 2 ஹெட் மட்டும் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க 2 விதத்துல பண்ணலாம். இது ஒரு ஷார்ட்கட் நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டா காம்பினேஷனே பேரலாம். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொன்றா போட்டு பார்க்கணும். ஸோ அது வந்து 32 இது எழுதணும். ரொம்ப பெருசா போகும் இல்லையா? மீன்ஸ் நான் என்ன சொல்றேன் புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட், அடுத்ததுல ஹெட், அடுத்ததுல ஹெட், அடுத்ததுல ஹெட், அடுத்ததுல ஹெட், இப்படி எல்லாத்துலயும் ஹெட் கிடைக்குது. ஓகேவா? எக்ஸாக்ட்லி 2 ஹெட் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க 2 ஹெட் கிடைக்க மட்டும் பண்ணணும். இப்படி 32 இது எழுதணும். ஸோ ரொம்ப டைம் ஆகும். நமக்கு அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ இப்படி நம்ம பண்ணலாம். எல்லாத்துலயும் ஹெட் ஹெட் ஹெட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹெட் ஹெட் ஹெட், லாஸ்ட்ல 1 மட்டும் டெயில், அடுத்தது ஹெட் 3 ஹெட் 2 டெயில், அப்படி நம்ம ஒவ்வொன்றையும் 32 இது எழுத போறோம். ஸோ அது வந்து ரொம்ப ரிஸ்கான வேலை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவென்ட் கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள். ஸோ மொத்தம் எத்தனை சாம்பிளோ அதை கீழே போட்டுக்கணும். ஸோ 2 power 5 நமக்கு வந்து அதுதான் நமக்கு வந்து சாம்பிள். கரெக்டா? 2 power 5 தான் நமக்கு சாம்பிள். மேல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 5 காயின்ல இருக்கு. அதுல இருந்து 2 ஹெட் மட்டும் வரக்கூடிய நம்ம வந்து சூஸ் பண்றோம். 5C2. 5C2 அப்படின்றது 5 into 4 divided by 1 into 2. The whole divided by 32. ஓகேவா? ஸோ அந்த 2வும் அந்த 2 கண்ட்ரோல் 2 வருமா? அப்போ 10/32. 10/32 அப்படின்றது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா 5/16 வரும். ஸோ 5/16 எங்க இருக்குது? C is the right answer. ஓகே. ஸோ அப்போ நீங்க இந்த கண்டிஷனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay. So, அடுத்த question. In 100-meter race, A covers the distance in 36 seconds. ஓகேவா? ஒரு 100-meter race ஓடுறாங்க. இதுல A இருக்காரு. A வந்து இந்த 100 மீட்டரை ஓடுறதுக்கு 36 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாரு. அதே 100 மீட்டரை B ஓடுறதுக்கு எவ்வளவு எடுத்துக்கிறாரு? அதே 100 மீட்டர் தான் B ஓடணும்னா 45 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாரு. In this race, A beats B by. அப்ப கண்டிப்பா இதுல வந்து யார் வின் பண்ணுவா? A தான் வின் பண்ணுவாங்க. A தான் வந்து வின் பண்ணுவாங்க. ஆனா கண்டிப்பா நமக்கு தெரியுது இவரு B வந்து ஸ்லோவா ஓடான்னு தெரியும். அப்போ A beats B by. அப்போ இவங்க ரெண்டும் சேர்ந்தே ஓடுறாங்கன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வந்து தோக்கடிச்சிருப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல தோக்கடிச்சிருப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருவோமா? இவரு 100 ஓடி இருக்கும் போது இவரு எவ்வளவு தூரம் ஓடிருப்பாரு? ஓகே. அதாவது இவர் வந்து 100 டிஸ்டன்ஸ் ஓடி இருக்கும் போது இவர் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து ஓடி இருப்பாரு அப்படின்ற நமக்கு கண்டுபிடிக்கலாம். அதாவது இங்க எழுதுறேன். இந்த 45 தான் நமக்கு வந்து 100. ஏன் 100? ஆக்சுவலா இவர் வந்து 45 தான் 100 மீட்டர்ல ஓடி முடிப்பாரு. அப்போ இவர் 36 செகண்ட்ல முடிக்கும். இது எல்லாமே பியோட டேட்டா மட்டும் தான் எழுதுறேன். புரியுதா? இவர் வந்து 36 செகண்ட் வந்து ஓடி முடிக்கும் போது இவர் எந்த இடத்துல இருந்திருப்பாருன்ற நம்ம கண்டுபிடிக்க போறோம். 45னா இவர் வந்து 100 முடிச்சிருவாரு. 36லனா இவர் வந்து எவ்வளவு தூரம் தான் ஓடிருப்பாரு? எனிகஸ்? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் இப்படியே கண்டுபிடிச்சிடலாம். கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிபிகேஷன். 36 into 100 டிவைட் பை 45. ஸோ இந்த ரெண்டையும் நீங்க இப்போ கேன்சல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன வருது? ஸோ இதையும் கேன்சல் பண்ணா 9ஆல கேன்சல் பண்ணலாம் அப்படிதான். ஸோ 4 5 வருது. ஓகேவா? ஸோ இதையும் கேன்சல் பண்ணா உங்களுக்கு வந்து 20 வருது. ஸோ மேல ஒரு 4 ஒரு 20 வருது. அப்ப நமக்கு மொத்தமா 80. அதாவது இந்த கொஸ்டின் இப்போ நான் இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, A வந்து 100 மீட்டர் முடிக்கிறாரு எப்போ? 36 நிமிஷத்துல. அதே நேரத்துல B வந்து அதே 36 செகண்ட்ல எவ்வளவு முடிச்சிருப்பாரு? 80 மீட்டர் தான் முடிச்சிருப்பாரு. கரெக்டா?
அப்போ எவ்வளவு கம்மியா ஓடிருக்காரு? 20 மீட்டர் கம்மியா ஓடிருக்காரு. அப்போ 20 மீட்டர் கம்மியில 20 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஏ வந்து பியை தோக்கடிச்சிருக்காரு. புரிஞ்சா? சிம்பிளா. இதையும் நம்ம நிறைய மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் ஸோ இவர் வந்து 36 செகண்ட்ல 100 மீட்டர் ஓடுறாரு. இவரு 45 100 ஓடுவார். ஓகே. அப்ப இவரு 36 செகண்ட்ல எவ்வளவுதான் ஓடிருப்பாரு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன கிடைக்குது? 80 மீட்டர் ஓடிருப்பாருன்னு கிடைக்குது. அப்போ அவரு 36 முடியும் போது இவரு 80ல வந்துட்டு அவரு 100ல அதாவது 36 செகண்ட்ல 100 ஓடிட்டு இருக்கும்போது இவரு 80 தான் ஓடிருப்பாரு. அப்ப ஏ பீட்ஸ் பி பை 20 மீட்டர். ஓகேவா? தேர் ஆர் 2 பில்டிங்ஸ் பி அண்ட் கியூ. ஸோ 2 பில்டிங் இருக்கா பி அண்ட் கியூன்னு சொல்லிட்டு இஃப் 15% ஆர் சென்ட் ஃப்ரம் பி டு கியூ. இஃப் 15% ஆர் சென்ட் ஃப்ரம் பி டு கியூ. ஸோ பில இருந்து கியூக்கு வந்து 15% வந்து சென்ட் பண்றாங்க. தென் த நம்பர் ஆஃப் பர்சன் இன் ஈச் பில்டிங் இஸ் த சேம். ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த க்ளூவை மட்டும் எழுதுவோமா? அதாவது பில இருந்து கியூக்கு வந்து 2 பில்டிங் இருக்குது. பில இருந்து கியூக்கு வந்து 15% வந்து சென்ட் பண்றாங்களாமா. ஓகே. அப்போ இங்க வந்து 15% கம்மியாயிராங்க. பில கியூல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 15% வந்து அதிகமாயிராங்க. கியூல வந்து 15% அதிகமாயிராங்க. சென்ட் பண்ணக்கு அப்புறமா தென் த நம்பர் ஆஃப் பர்சன் இன் ஈச் பில்டிங் இஸ் சேம். அதான் நான் வந்து ஈக்குவல் டு போட்டிருக்கேன். ஓகேவா? இதுவரை புரிஞ்சா? புரிஞ்சு. நெக்ஸ்ட் என்னது? இஃப் 20% ஆர் சென்ட் ஃப்ரம் த கியூ. ஓகேவா? ஒருவேளை கியூல இருந்து நமக்கு வந்து ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணி ஓகே இருக்கட்டும். இப்போ அடுத்து நமக்கு என்ன கொடுக்குறாங்க? 20% ஆர் சென்ட் ஃப்ரம் கியூ டு பி. ஓகே. கியூல இருந்து பிக்கு வந்து 20% சென்ட் பண்றாங்க அப்படின்னா கியூல இருந்து பிக்கு 20% சென்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இங்க பி பிளஸ் 20 ஆயிரம். கரெக்டா? சென்ட் பண்றாங்கன்னா இன் பி இஸ் டபுள் த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இன் கியூ. ஓகேவா? இங்க பி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து டபுளா இருப்பாங்க. அப்போ இந்த அமௌண்ட் என்ன இருக்கும்? 2 இன்டா இருக்கும். இது புரிஞ்சா? இது செகண்ட்ஸ். புரிஞ்சா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் உள்ள எழுதியிருக்கேன். இது செகண்ட்ல கொடுத்ததை எழுதியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு ஜஸ்ட் நான் கொடுத்துருக்கத மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்ல மாற்றி எழுதியிருக்கிறேன். புரிஞ்சா? இன் ஹவு மெனி பர்சன்ஸ் ஆர் இன் தேர் இன் பில்டிங் பி. அப்படின்னா பின்ற பில்டிங்ல எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நான் இப்போ வந்து சிம்பிளிஃபை பண்ணி இந்த மாதிரி எழுதிக்கலாமா? இதை பி இஸ் ஈக்குவல் டு கியூ பிளஸ் 13 எழுதிக்கலாமா? இதை சும்மா ஒரு 7 மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ண எழுதலாம். அதே மாதிரி பி கொண்டு வந்துடுறேன். பி இஸ் ஈக்குவல் டு 2q மைனஸ் 40. இது இங்க போயிடும். அகைன் ஒரு மைனஸ் 20 ஆயிரும். கரெக்டா? ஸோ ரெண்டையுமே நம்ம பண்ணி வேஸ்ட் இல்லை. இதை சப்ஜெக்ட் பண்ணாம பார்த்துக்கலாம். அப்படிதானே? ஸோ ஓகே பரவாயில்ல. நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதுல இருந்து நான் இப்போ எழுதலாமா? 2q is equal to p plus 60. கரெக்டா? 2q is equal to p plus 60. 1 செகண்ட் பாருங்க. ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலையும் நமக்கு q மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா p by 2 plus 30. இப்படி வருதா? ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்? இதை வந்து இந்த கியூவோட வேல்யூவை இதுல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன். ஓகேவா? இது வந்து 2. இப்போ என்ன பண்றேன்? வேற கலர்ல எழுதுறேன். கரெக்டா பாத்துக்கோங்க. இங்க எழுதிக்கிறேன். இந்த 2 வந்து 2 வந்து 1ல தூக்கி போடுறேன். ஓகேவா? அப்போ p is equal to q க்கு பதிலா என்ன எழுதுறேன் பாருங்க? p by 2 plus 30 plus 30. ஓகே. p by 2 plus 30 plus 30. அப்ப எனக்கு என்ன வருது? p is equal to p by 2 plus 60 வருது. கரெக்டா? சோ வேற என்ன பண்ணலாம் இதுல? அப்ப இந்த p எல்லாம் ஒரே சைடு கொண்டு வந்துறேன். p minus p by 2 is equal to 60. அப்ப இங்க வெறுமனே நமக்கு வந்து p by 2 இருக்குது. அப்ப p by 2 is equal to 60. இங்க இருந்து p is equal to என்ன வரும்? 120. புரிஞ்சா? சிம்பிள் கால்குலேஷன். சோ அப்ப நமக்கு ஆன்சர் என்ன? D is the right answer. ஓகேவா? சோ அப்ப நமக்கு இந்த क्वेश्चन பொறுத்தல என்ன கொடுத்திருக்கிறத மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ல நம்ம ஜஸ்ட் மாத்தி எழுதிட்டு ரெண்டு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இதுல ஈக்குவேஷன் நான் ஃபர்ஸ்ட் p ன்னு எடுத்தேன். ஏன் நம்ம q தூக்கி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஈஸியா நம்ம p யோட வேல்யூ கண்டுக்கலாம். அதனால இந்த q க்கு வந்து மாத்திக்கிட்டேன். ஓகேவா?
ஸோ சப்ஜெக்ட் பண்ணா ஆன்சர் வந்துடும். அகைன் இன்னொரு நமக்கு ஈஸியான ஒரு கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். A boy was asked to multiply a number by 22. ஸோ தன்ட்ட வந்து ஒரு நம்பரை 22ஆல மல்டிப்ளை பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. எந்த நம்பர் நமக்கு தெரியாது. அவன் மல்டிப்ளை பண்றான், என்ன வந்துச்சு? இப்படி ஒரு ஆன்சர் வருது. கரெக்டா? ஃபர்ஸ்ட் உள்ளதை எழுதிட்டேன். He instead multiplied the number by 44. அவன் என்ன பண்ணிட்டான்? எக்ஸை வந்து 22ஆல மல்டிப்ளை பண்றதுக்கு 44ஆல மல்டிப்ளை பண்ணிட்டான். அப்ப என்ன வந்திருக்கும் அவனுக்கு? 44 எக்ஸ்னு வந்திருக்கும், ஏதோ ஒரு வேல்யூ வந்திருக்கும். அண்ட் காட் த ஆன்சர் 308. ஓகே, அவனுக்கு வந்து என்ன வந்துச்சான்? 308 அப்படின்ற ஒரு வேல்யூ, சாரி 308 மோர் தேன் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? கரெக்டா வரக்கூடிய ஆன்சரை விட அப்போ இதான் நமக்கு வந்து கரெக்டா வந்திருக்கணும், அப்படிதானே? இது வந்து அவன் என்னது தப்பா பண்ணது. கரெக்டா? இது வந்து கரெக்டா பண்ணது, இது வந்து தப்பா பண்ணது. ஆனா கரெக்டா வந்திருக்கக்கூடிய ஆன்சரை விட அவனுக்கு எவ்வளவு கூட வந்துச்சாமா? 308 வந்து கூட வந்துச்சாமா. அதாவது இந்த 44x அப்படின்றது அவனுக்கு என்னவா? அந்த 22x விட 308 கூட. தப்பா வந்த விடை அப்படின்றது கரெக்டான விடையை விட 308 கூட. காட் த ஆன்சர் 308 308 மோர் தேன் த கரெக்ட் ஆன்சர். கரெக்டா? ஸோ அப்போ நமக்கு இதுல எக்ஸ் கொண்டு வந்துடலாமா? 20 இது இங்க கொண்டு வாங்க, மைனஸ் ஆயிரும். 44 மைனஸ் 22 22 22x ஈக்குவல் டு 308. அப்போ நமக்கு x இஸ் ஈக்குவல் டு 308 டிவைட் பை 22. ஸோ டிவைட் பண்ணா 1 வருமா? மீதி 88. 88னா நமக்கு வந்து 4 வரும். ஸோ 14. 14 எங்க இருக்கு? டி. ஸோ 14 இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சா? வெரி சிம்பிள். கொஸ்டினை பொறுமையா வாசித்து ஆன்சர் பண்ணணும், அவ்வளவுதான். நம்ம வாசிக்கும் போதே கவனமா வாசிச்சு வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ணணும்னா என்ன கொடுத்துருக்கோம் ஃபுல்லா வாசித்துருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் ஃபுல்லா வாசிட்டு அப்புறம் டீகோட் பண்ணணும் ஒவ்வொரு. அது என்ன மாதிரி நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவா பார்த்துட்டு இருந்தாலே ஈஸியா நம்ம வந்து இந்த மாதிரி கொஸ்டின்க்குலாம் ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஜான் கெட்ஸ் ஆன் த எலிவேட்டர் அட் த 14th floor. ஓகேவா? ஸோ ஜான் வந்து பார்த்தீங்கன்னா எலிவேட்டர்ல 14th floor ஆஃப் அ பில்டிங் அண்ட் ரைட்ஸ் அப் த ரேட் ஆஃப் 84 floors per minute. அதாவது ஜான் வந்து இப்போ 14th floorல எலிவேட்டர்ல, அதாவது லிஃப்ட்ல நின்றுட்டு இருக்காப்புல. அந்த எலிவேட்டர் என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்குன்னா 84 floor ஒரு நிமிஷத்துல அந்த எலிவேட்டர் வந்து 84 floor போயிருமா, அவ்வளவு ஸ்பீட்ல போயிட்டு இருக்குது. ஓகே, இது ஒண்ணு. அட் த சேம் டைம் வினோத் கெட்ஸ் ஆன் த எலிவேட்டர் அட் த 58th floor. 58வது ஃப்ளோர்ல வினோத் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. வந்து ஜான் அப்படின்ற ஒருத்தர், வினோத் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. வினோத் வந்து என்ன பண்றாருன்னா 58வது ஃப்ளோர்ல இருந்து கீழே வராரு. ரைட்ஸ் டவுன் அட் த ரேட் ஆஃப் 92 floors per minute. ஸோ கீழே வரும்போது கொஞ்சம் ஸ்பீடான வரும். ஸோ அப்படின்ற வச்சுக்குமே. ஸோ ஒரு நிமிஷத்துல 92 floor வராரு பெர் மினிட். இஃப் தே கண்டினியூ டிராவலிங் அட் தீஸ் ரேட், இதே ஸ்பீட்ல வந்துருந்தாங்கன்னா தென் அட் விச் ஃப்ளோர் வில் தேர் பாத் கிராஸ். ஸோ ரெண்டு பேரும் எப்போ வந்து கிராஸ் ஆவாங்க அப்படின்றது நமக்கு வந்து விஷயம். அதாவது இப்போ ஜான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 14வது ஃப்ளோர்ல இருக்காரு. அதே சேம் டைம் நமக்கு வந்து அவருடைய ஸ்பீடு என்ன? 84 floor per minute. ஜான் 14வது ஃப்ளோர்ல இருக்காரு, 84 floor per minute. ஓகே, வினோத் வந்து டவுன்ல வராரு, அவர் வந்து 58வது ஃப்ளோர்ல இருக்காரு, அவருடைய ஸ்பீடு என்ன? 92 floor per minute. ஓகே, ஸோ அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க. அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்ல அப்படின்னா வராங்க. ஸோ நமக்கு இங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஸ்பீடும் நமக்கு வந்து சேமா இருக்கும். ஓகே, அப்போ நமக்கு என்ன எப்படி எழுதிக்கலாம்னா இந்த 14 + 84x நமக்கு தெரியாது இஸ் ஈக்குவல் டு இந்த 58 - 92x. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா 92 - 84 நமக்கு என்ன ஆகும்? ஸோ ரெண்டு இது இங்கே வரும்போது ப்ளஸ் ஆயிருமா? அப்போ 176. கரெக்டா? 176x ஈக்குவல் டு இது இங்கே போகும்போது நமக்கு என்ன ஆகும்? 58 - 14 44 மாறும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 44 / 176. ஸோ 44 / 176 நமக்கு என்ன வரும்? 11 டிவைட் பண்ணலாமா? ஸோ 11 டிவைட் பண்ணா 16 வருமா? 4/16 வரும். ஸோ அப்புறம் 1/4 வரும். கரெக்டா? ஸோ 1/4 வருது. ஸோ இதை தூக்கி இந்த சமன்பாட்டில் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. ஓகே,
ஸோ அப்போ வந்து ஏதாவது ஒன்றும் இல்லை. ஸோ 14 + 84x கரெக்டா? அப்போ இஸ் ஈக்குவல் டு 14 + 84 × 1/4 இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 21 வரும். 21 + 40 நமக்கு வந்து 35 வரும். 35 எங்க பார்த்தீங்கன்னா D35. ஸோ 35th ஃப்ளோரில் அவங்க வந்து மீட் பண்ணிப்பாங்க. புரிஞ்சுதா? ஃபைண்ட் த ஆட் மேன் அவுட். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் 5, 6, 14, 45, 185, 925, 5556 கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? ஸோ இதில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப சிம்பிள். நமக்கு வந்து ஒரு ரொம்ப பக்கத்தில் வருதுண்ணா. ஸோ 5, 6 ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 14, 45, 185, 925, 5556. ஸோ இந்த ரெண்டுக்கும் கேப் வந்து 1, இந்த ரெண்டுக்கும் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 8, இந்த ரெண்டுக்கும் கேப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30, 29 அப்படி தானே? ஸோ இந்த ரெண்டுக்கும் கேப் நமக்கு என்ன வருது பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 140 பக்கத்தில் வந்துடுது. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து அடுத்தது கேப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக போகுது. நம்ம இந்த நாளையும் நம்ம கண்டுபிடிப்போமே. இந்த ரெண்டு இதுலேயே நமக்கு க்ளூ கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்க, நமக்கு வந்து 7 வருது கரெக்டா? இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்க்கவும் நமக்கு வந்து 21 வருது. இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பார்க்கவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 வருது. இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் நமக்கு என்ன வருது? 120, ஒரு 30, 110. ஸோ 111 வருது கரெக்டா? ஸோ இங்கே இடிக்குது. அப்போ இந்த மாதிரி போகாது. ஸோ வேற என்ன மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன். பண்ணும்போது பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க 5 இருக்குது. அடுத்தது 5 × 1 + 1 போட்டிருக்காங்க, 6 வருது. ஓகேவா? +1 போட்டிருக்காங்க. 6 × 2 + 2 போட்டால் தான் எனக்கு 14 வருது. ஓகேவா? அப்போ 14 × 3 + 3 போட்டால் எனக்கு என்ன வரும்? 14 × 3 எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 × 14, சாரி 3 × 14 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 42, 45 வந்துருச்சு. ஸோ இங்கே எதுவும் பிரச்சனையும் இல்லை. ஆட் மேன் அவுட் தப்புன்னு கேட்குறாங்க. அடுத்தது பாருங்க 45 × அடுத்தது 3 ப்ளஸ் இல்லை ஆல்ரெடி நம்ம 3 எடுத்துட்டோம் இல்லையா? 1, 2, 3 எடுத்துட்டோம். அப்போ அடுத்த நம்பர் என்ன வரும்? 4 வரும். அப்போ அப்படி தானே? அப்புறம் நமக்கு வந்து 45 × 4 + 4 நமக்கு பார்க்கணும். ஸோ 4 × 45 நமக்கு வந்து 2 × 45 90. 90 + 90 180. அப்போ 184 வரணும். ஆனால் இங்கே இருக்கு என்ன இருக்குது? 185 இருக்குது. அப்போ நமக்கு ஆட் மேன் அவுட் யாருங்க? 185 இஸ் அ ராங் ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்து செக் பண்ணுங்க. 184 × 5 + 5 என்ன வரும்? ஸோ 184 180. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 184 × 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 920, 925 கரெக்டா? 925. ஸோ நமக்கு வந்து 184 தான் கரெக்ட். 185 அப்படின்றது நமக்கு வந்து இங்கே ஆட் மேன் அவுட். ஸோ இப்படி ஒவ்வொன்றா திங்க் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை கேட்டால் என்ன சார் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டுபிடிங்க. ஏதாவது க்ளூ கிடைக்க தான் பார்ப்போம். அடுத்து என்ன பண்ணுங்கன்னா, இது வந்து ஏதாவது மல்டிப்ளை ஆகிட்டே போகுதா அப்படின்னு பாருங்க. அடுத்தது ப்ளஸ் ஆகிட்டே போகுதான்னு பாருங்க. இல்லை டிவிஷன் ஆகுதா, இல்லைன்னா வந்து இதெல்லாம் பெரிய பெரிய நம்பராக போகுது. கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பரால் மல்டிப்ளை ஆகுது அப்படின்னு மட்டும் நமக்கு தெரியுது. அப்படிதானே? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டாலே போதும். மல்டிப்ளை கரெக்டாக வரலன்னா மல்டிப்ளை கூட ஏதோ ஒரு நம்பரை கூட்டுறதுனால கரெக்டாக வருதா அப்படின்றத பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The speed of a bus increases by 2 km after every 1 year. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே கொஸ்டின் எப்படி போ. ஸோ ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 2 km ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. If the distance traveled in the first 1 hour was 35 km. ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல 35 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. அப்போ ரெண்டாவது மணி நேரத்தில் என்ன ஓடி இருக்கும்? 37 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். அப்படிதானே? ஏன்? +2 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். வாட் வாஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்ட் இன் த 12th hour? இப்படியே போயிட்டுன்னா 12th ஹவர்ல எவ்வளவு ஓடி இருக்கும்? 12th ஹவர் நமக்கு போகும்போது 35 + 12 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 47 கிலோமீட்டர் ஓடி இருக்குமா? இப்ப எல்லாத்தையும் பிளஸ் பண்ணா, அதாவது டோட்டலா எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. என்ன பண்ணலாம்? இது நமக்கு என்ன மெத்தட்? நமக்கு வந்து ஏபி சீரியஸ். ஓகேவா? ஏபி சீரியஸ்ல என்ன இருக்காங்க? சம் கேட்டிருக்காங்க. அப்படிதானே? ஸோ சம் ஆஃப் த சீரியஸ் ஃபார்முலா என்னது? சம் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நமக்கு தெரியும். எத்தனை? 12 டேர்ம் இருக்குது. ஆவரேஜ் என்ன? ஃபர்ஸ்ட் டேர்மே லாஸ்ட் டேர்மே பிளஸ் பண்ணி டிவைட் பை 2. 35
பிளஸ் 47 டிவைட் பை 2. ஸோ போட்டிங்கன்னா 35 பிளஸ் 47 நமக்கு வந்து 30, 40 நமக்கு வந்து 70. 82 பை 2 அப்படின்னா 41 இன்று 12. ஸோ 41 இன்று 12 அப்படின்றப்ப நமக்கு என்ன வருது? ஒரு 420, சாரி 41 இன்ட்டு 12 அப்படின்ற போது, ஸோ 420 இல்லை, 40 இன்ட்டு 120, 480, அப்புறம் 12, 492 கிலோமீட்டர். எங்க இருக்குது ஆன்சர்? சி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுதா? ஏபிசி இது. ஸோ இதுக்கான ஃபார்முலாவும் இருக்குது, நீங்க ஃபார்முலா போட்டு பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஃபாலோ பண்ற இந்த மெத்தட் ஆவரேஜ் கண்டுபிடிச்சிருவேன். ஆவரேஜ் எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்குன்னு நம்ம போட்டா ஈஸியாக நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ எதுனாலும் உங்களுக்கு ஓகே, எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து என்னைய பொறுத்தவரை ஈஸி, என்னை பொறுத்தவரை ஈஸி இல்லை, இதுதான் ஈஸி. ஓகே, ஸோ வேற மெத்தட் நான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நீங்கள் அதே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நோ வரிஸ். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 12வது கொஸ்டின். 6 men and 8 women can complete a work in 10 days. ஓகேவா? அதாவது 6 மென்னும் 8 விமனும் சேர்ந்தா ஒரு ஒர்க் எத்தனை நாள்ல முடிச்சிருவாங்களாமா? 10 நாள்ல முடிச்சிருவாங்களாமா. 6 மென்னும் 8 விமனும் சேர்ந்தாங்கன்னா ஒரு ஒர்க்கை 10 நாள்ல முடிச்சிருவாங்க. இதெல்லாம் ஒன் ஒர்க், கம்ப்ளீட்டட் ஒர்க். 26 மென்னும் 48 விமனும் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாள் முடிப்பாங்களாமா? 2 daysல முடிப்பாங்களாம். கரெக்டாக சொல்லிருக்காங்க. ஓகே, கேன் ஃபினிஷ் த சேம் ஒர்க் இன் 2 days. How many days are needed for 15 men and 20 women to do the same work? ஓகேவா? அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க? 15 மென்னும் 20 விமனும் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? என்ன பண்ணலாம்? இப்ப எல்லாத்தையும் வந்து ஈக்குவல் பண்ணுவோமா? அதாவது நான் என்ன சொல்றேன் பாருங்க, எல்லாமே ஒர்க் இன் டே அப்படிதானே? 6 மென்னும் 8 விமனும் சேர்ந்து 10 நாள் பண்ற ஒர்க்கும் 26 மென்னும் 48 விமனும் சேர்ந்து 2 நாள்ல பண்ண ஒர்க்கும் சேம் தானே? புரிஞ்சா உங்களுக்கு? இதானங்க டோட்டல் ஒர்க்கு. இது டோட்டல் ஒர்க்கு, இதுவும் டோட்டல் ஒர்க்கு. இங்க 6 மென்னும் 8 விமனும் சேர்ந்து 10 நாள் பண்றாங்க. இங்க 26 மென்னும் 48 நாள் சேர்ந்தா 2 நாள்ல பண்றாங்க. அவ்வளவுதானே? ஸோ டோட்டல் ஒர்க்கு. கரெக்டா? ஸோ இப்போ இதுல இருந்து ஏதாவது சால்வ் பண்ணி உமனுக்குள்ள ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? இதுல இருந்து அங்க பாருங்க, 60 men plus 80 women is equal to 52 men plus 96 women. மென் எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வந்துடலாம். மென் எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா இங்க வந்து 8 men is equal to 16 women. அதாவது மென் பை விமனோட ரேஷியோ என்னன்னு பாத்தீங்கன்னா 16/8, அதாவது 2/1. ஸோ மென்னால வந்து 2 அப்படின்னு ரெண்டு வேலை செய்ய முடியும் நேரத்துல, விமனால ஒரு வேலை செய்ய முடியும். அதான் இங்க ரேஷியோ. கரெக்டா? இப்போ நம்ம இங்க வந்து சிம்பிளா முடிச்சிடலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் எங்க எடுத்துட்டு போறேன்? இதை டோட்டலா ஸ்ட்ரைட்டா நமக்கு வந்து எங்க எடுத்துட்டு போறேன்? ஏதோ ஒண்ணுல சப்ஜெக்ட் பண்றேன். அப்ப நமக்கு டோட்டல் ஒர்க் என்ன அனுப்பிச்சிடலாமா? மொத்தம் நமக்கு வந்து டோட்டல் ஒர்க் நமக்கு இங்க 1 இருக்கு அப்படிதானே? ஸோ அது என்னன்னு சொல்லலாம்? டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 6 men plus 8 women into 10. அதானே? ஸோ சப்ஜெக்ட் பண்றேன். 6 men என்னது 2, விமன் என்னது 1 into 10. கரெக்டா? ஸோ இப்போ 6 12 12 பிளஸ் 8 20 200. டோட்டலா 200 ஒர்க் பண்ணணும். இப்போ இந்த 200 ஒர்க்கு வந்து யார் பண்ண போறாங்க? இவங்க 2 பண்ணா எத்தனை நாள்ல பண்ணுவாங்க? ஓகேவா? ஸோ அதற்கான ஃபார்முலாவை நான் வந்து இங்க எழுதிக்கிறேன். என்ன எழுதிக்கிறேன்னா, டோட்டலா 200 ஒர்க்கு, அதை வந்து 15 விமன், 15 மென் அப்படிதானே? ஸோ இதை எழுதுறேன். ஓகே, அவங்க 2 ஒர்க் பண்ணுவாங்க. 20 விமன், அவங்க வந்து ஒரு ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஒரு சின்ன தப்பு பண்ணோம், என்னன்னா பிளஸ் அரவணைல. ஓகே, பிளஸ் எத்தனை நாள்ல பண்ணுவாங்க? டி. இங்கெல்லாம் நாள் கொடுத்துட்டாங்க, மென்ஷன் பண்ணோம், இங்க டி போட்டோம். அப்படிதானே? அப்ப டி இஸ் ஈக்குவல் நமக்கு இங்க என்ன வரும்? இங்க ஒரு 30 பிளஸ் 20 50 அப்படிதானே? ஸோ இங்க ஃபுல்லா வந்து நமக்கு 50 ஆயிட்டு. அப்ப 200 டிவைட் பை 50 இஸ் ஈக்குவல் டு 4 டேஸ்ல பண்ணுவாங்க. 4 டேஸ் கொஸ்டின்ல எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இருக்கு. ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர்.
புரிஞ்சுதா? ஸோ கொஞ்சம் லெந்தியா போன மாதிரி ஃபீல் ஆச்சா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி மென்னோடைய ரெண்டும் ஈக்குவல் எப்படி பண்ணணும்? இதையும் ஒர்க் ஆல அதையும் ஒர்க் ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். அப்போ மென்னோடைய விமனுடைய ரேஷியோ நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ மென்னால 2 வேலை பண்ணும்போது விமனால ஒரு வேலை தான் பண்ண முடியும். மென்ஸ் ஈக்குவல் டு 2 into உமன், அப்படிதானே? ஸோ அந்த மாதிரி நமக்கு கிடைச்சிரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஈஸியா டோட்டல் ஒர்க் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த மெத்தட்ல பண்ணிடலாம். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் 13வது கொஸ்டின். 3√5 plus root of 125 is equal to 17.88. Then what will be the √8 plus 16√5? ஸோ இப்படி கொடுத்தாங்கன்னா ஏதோ ஒரு இங்க சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொடுக்க மாட்டாங்க. நம்ம டைரக்டாவே √8க்கும் 16√5க்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சு தரலாமே. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன க்ளூ இருக்குது. ஈஸி தான், பண்ணுவோமே. ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க என்ன விட்டுருக்காங்க, √3√5. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுறேன். 3√5 plus root of 125 is equal to 17.88 கொடுத்துருக்காங்க. 3√5 plus 5√5 ஆயுது. எப்படி? 125 5 into 5 into 5, 2 5 ஒரு 5 வெளியிடலாமா? 17.88. அதாவது 8√5 is equal to 17.88 கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு தேவை இதோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதை நாங்கள் கண்டுபிடிக்கவா? வேற கலர் எழுதிக்கலாம். இங்க பாருங்க, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 80 plus 16√5. 80 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? நம்ம 80 சிம்பிளிஃபை பண்ணும்போது 16 இன்டு இது எழுதிக்கலாமா? அதாவது 4 into 5 எழுதிக்கலாம், அப்படிதானே? அப்ப நமக்கு 4√5 எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? 16, அது வந்து 16√5 இருக்குது இல்லையா? அதை வந்து நம்ம 16√5 எழுதிக்கலாம், 16√5 எழுதிக்கலாம். கரெக்டா? இப்ப எல்லாமே நமக்கு வந்து √5 அப்படின்ற விஷயம் வந்துச்சு. அப்ப நமக்கு மொத்தமா இங்க என்ன வருது? நமக்கு ஒரு 20√5 வருது. கரெக்டா? இப்ப 20√5 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டாங்க. அப்போ 8னா நமக்கு வந்து 17 கிட்ட வருது, கிட்டத்தட்ட 18 வச்சுப்போமே. ஓகே, இன்று இந்த 8 இருக்குது இல்லையா? ஸோ இந்த 8 இதோடைய ஒரு 2 மடங்கு, அதாவது நமக்கு வந்து 20 டபுள் மடங்குனா நமக்கு வந்து 16,000, அப்படிதானே? ஸோ நமக்கு இதோடைய 20 மடங்கு தான் நமக்கு வந்து கண்டிப்பா ஆன்சரா இருக்கும். கரெக்டா? டபுள் மடங்கு நமக்கு என்ன ஆகும்? கிட்டத்தட்ட 36 கிட்ட வந்துடும். நமக்கு இங்க 36க்கு மேல ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு. அது என்னது? 44 ஒன்லி. அப்போ 44.7. ஓகேவா? 44.7 இஸ் த ரைட் ஆன்சர். இந்த கால்குலேஷன் நீங்க பார்க்கவே வேணாம், சிம்பிள். நம்ம இது கண்டுபிடிச்சிட்டு இதையும் கண்டுபிடிச்சோம்னா இங்க கால்குலேஷன் என்ன பாருங்க, இது கிட்டத்தட்ட 18னா அப்போ கண்டிப்பா 16√5 போக நமக்கு 36 பேர். 36க்கு மேல இருக்கக்கூடிய ஒரே வேல்யூ தான். அப்போ கண்டிப்பா 20√5 நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஸோ 5னா என்ன வரும்? கிட்டத்தட்ட 2.2 சம்திங் வருமா? 2.2 சம்திங் வரும்னு நினைக்கிறேன் இல்லையா? நமக்கு வந்து 4னா 2, அப்போ 5னா நமக்கு வந்து 2.23 சம்திங் வரும். ஸோ நமக்கு அது வந்து 20 into 2.2னா கிட்டத்தட்ட 44, அப்போ 0.7 கண்டிப்பா வரும். ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இவ்வளவுதான். நம்ம வந்து உட்கார்ந்து அலசி ஆராய்ஞ்சு அக்யூரேட் ஆன்சருக்காக செக் பண்ணிட்டு கூடாது. ஒருவேளை பக்கத்து பதில கொடுத்தாங்கன்னா ஓகே, அவ்வளோதான் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கா, அதனால ஃபாஸ்டா பண்ண முடியுதா, அவ்வளவுதான் இங்க வந்து விஷயமே. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இஃப் m and n are whole numbers and mn is equal to 196, what is the value of m minus 3 the whole power n plus 1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ m and n வந்து ஹோல் நம்பர் சொல்றாங்க, முழு நம்பர் தான். அப்ப கண்டிப்பா முழு நம்பர் தான் இருக்க முடியும். ஸோ m into n is equal to 196 அப்படின்றப்ப ஒன்லயே அந்த நம்பர் வந்து 1 into 196 இருக்கலாம், இல்ல 2 into 98 இருக்கலாம், இல்ல 4 into 49 இருக்கலாம். இதுக்கு மேல என்னங்க பண்ண முடியும் இதை? ஸோ இதை வந்து 7ஆல மாற்ற முடியும். 7ஆல மாத்திட்டா இங்க ஒரு 7 இருக்கும், 74. அப்போ 7 into 28 போடலாம், அப்படிதானே? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 வந்து அப்போ 14 வந்து 14 into 14 ஸ்கொயர் நமக்கு வந்து 196, அப்படிதானே? ஸோ இப்போ இப்படிதான் வரும். இதுக்கப்புறம் அப்படி தலைகீழ மாறும், 28 into 4 அப்படி தலைகீழ மாறும், அப்படிதானே? அப்போ இவ்வளவு நம்பர் தான் நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. இங்க என்ன கேட்கிறாங்க பாருங்க, m minus 3 the whole power n plus 1 என்ன வரும் கேட்கிறாங்க. ஓகேவா? ஸோ நீங்க சும்மா சப்ஜெக்ட் பண்ணி பாருங்க. ஓகே, என்ன வேல்யூவா வரும் அப்படின்னு பாருங்க. இதுல கண்டிப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 0 பவர் வராது. இதுல நம்ம அட்லீஸ்ட் நம்ம 1ஆவது கொண்டு வரணும். கரெக்டா? அப்படிதானே?
இதுல இருந்து ஒன்னா நம்ம வந்து கொண்டு வரணும். அப்போ 4 எடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த 4 மைனஸ் 3 4னா இங்க n என்ன வரும்? இது mனா இது n. 49 plus 1 50 is equal to 1 by equal to 1. ஸோ வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா நீங்க செக் பண்ணி பாருங்களேன். 7 எடுத்தீங்கன்னா 3 இன்ச்சு எங்கேயோ போயிடும் இல்லையா? வேற எதுவுமே வர வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் என்ன? 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் தான். உங்களுக்கு ஏதாவது இதுல மாற்று கருத்துக்கள் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் ஈச் எட்ஜ் ஆஃப் த கியூப் இஸ் இன்க்ரீஸ்டு பை 50%, ஃபைண்ட் த பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா கேட்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு கியூப் இருக்குது. ஓகே, ஒரு கியூப் இருக்குது. ஸோ கியூப்னா நம்ம வந்து 2 2D வரைஞ்சி அதெல்லாம் சேர்த்துட்டு இன்னும் ஒரு இது பண்ணோம்னா 3D மாறும். அப்படிதானே? 6 ஸ்பேஸ் இருக்குது. இதோட எட்ஜஸ் எல்லாமே என்ன மாறுதாமா? 50% இன்க்ரீஸ் ஆகுதாமா? அப்படின்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியால அப்போ நமக்கு என்ன தெரியணும்னா சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ஃபார்முலா தெரியணும். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப், கியூபோட சர்ஃபேஸ் ஏரியா 6a². அப்படிதானே? ஸோ சும்மா சாம்பிளுக்கு 2 விதத்துல பண்ணலாம். நான் 2 விதமே பண்றேன். உங்களுக்கு எது ஈஸியோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து இங்க பண்றேன். இது வந்து ப்ளூ கலர்ல பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு மாடல். ஓகேவா? நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேல்யூன்னு தெரியாது இல்லையா? நான் வந்து ஏன்றதை நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்? 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ எனக்கு வந்து 6a² ஈக்குவல் டு என்ன வரும்? எனக்கு என்ன வரும்? இது வந்து ஒரிஜினல் வேல்யூ. எனக்கு வந்து 6a² என்ன? 6 இன்டு 1 இன்டு 1 ஈக்குவல் டு 6 வரும். கரெக்டா? இப்போ எனக்கு வந்து 50% இன்க்ரீஸ் ஆயிட்டு அப்போ எனக்கு ஏ என்ன வரும்? ஏ ஈக்குவல் டு 1.5 தானே வரும். கரெக்டா? அப்போ எனக்கு 6a² என்ன வரும்? 6 இன்டு 1.5 இன்டு 1.5 வரும். அப்படிதானே? ஸோ அப்போ 6 இன்டு 1.5. ஸோ நமக்கு வந்து 1.5 ஈஸியாக பண்ணிடலாம் இல்லையா? ஸோ 1.5 நமக்கு வந்து 15 இன்டு 15 அதானே நமக்கு. ஸோ 15 நமக்கு நல்லாவே தெரியும். 225. அப்போ 2.25 வரும். 2.25 இன்டு 6 நமக்கு வந்து என்ன வராங்க? 2.25 இன்டு 6 12 13.5. 13.5 வரும். கரெக்டா? அப்ப எனக்கு 6 இருந்தது. இப்போ என்ன மாறிச்சு? 13.5 மாறிடுச்சு. ஓகே, அப்ப ஸ்டார்டிங்ல எனக்கு 6 இருந்தது. இப்போ 13.5 மாறிடுச்சு. இப்போ நம்ம வந்து எத்தனை பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு 2க்குள்ள டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ 2க்குள்ள டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7.5 டிவைட் பை 6 ஒரிஜினல் வேல்யூ இன்டு 100. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 125 அப்படின்ற ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இது ஒரு மெத்தட். இல்லாமல் என்ன பண்ணலாம்? ஈஸியான மெத்தட் சொல்கிறேன். ஓகேவா? இப்படி நீங்கள் சும்மா இது வந்து நார்மலாக நம்ம வந்து கன்வென்ஷனல் மெத்தடில் பண்ணுறது. இது வந்து நம்ம மெத்தட், நான் பண்ணுற மெத்தட். நானும் அதான் என்ன பண்ணுறது தெரியுமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரிஜினல் ஏரியா எனக்கு தெரியாது, நான் 100% வச்சுக்கையா. இப்போ என்ன ஆச்சாமா, அது வந்து 6a² தான் இப்போ எனக்கு 100. ஓகேவா? இப்போ எனக்கு ஒரு சைடு உனக்கு a² தானே, 2 வாட்டி எனக்கு ஏ பண்ணணும். அப்படிதானே? ஸோ அப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 50% இன்க்ரீஸ் ஆயிருக்காமா. 100ல இருந்து 50% இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா 150% மாறிடுச்சு. 50 இன்க்ரீஸ் ஆகி 150 மாறிடுச்சு. அடுத்து எனக்கு என்ன ஆகுது? மறுபடியும் இது ஒரு ஏக்கு, இது இன்னொரு ஏக்கு, மறுபடியும் ஒரு 50%. 150 50% நமக்கு என்ன வருது? 75. 150 75 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 225. அப்போ ஸ்டார்டிங்ல 100 இருந்தது, எனக்கு என்ன மாட்டு 225 மாட்டோம். அப்போ 100ல இருந்தது 125% கூடி இருக்குது. ஓகேவா? அப்போ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் இட் சர்ஃபேஸ் ஏரியா ஏ 125. புரியுதா? ஸோ அது வந்து சுத்தி வளைச்சி நம்ம வந்து கஷ்டப்பட்டு மூக்க தொட்டோம், இது இப்படியே மூக்க தொட்டுட்டு போயிட்டோம். கரெக்டா? சிம்பிள். புரிஞ்சா? ஸோ ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க. ஸோ 2 மெத்தட் நான் வச்சுக்கோங்க, கன்வென்ஷனல் நீங்க நான் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பெர்சன்டேஜ் மெத்தட், அதாவது பேசிக்காவே இந்த பெர்சன்டேஜ் விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா நிறைய சம் சால்வ் பண்ணலாங்க. நிறைய சம் சால்வ் பண்ணலாம், ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இந்த தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க, பெர்சன்டேஜ்ல கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேற என்ன டைமான ஒர்க் பண்ணலாம், இது பண்ணலாம். ஓகே, நிறைய கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 16th கொஸ்டின். The average age of a class of 22 student is 21 years. ஓகேவா? ஸோ கிளாஸ்ல 22 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் வந்து 21. மொத்த அவங்களுடைய வயசு எல்லாம் 22 21 மல்டிப்ளை பண்ணா
நமக்கு வரக்கூடியது அப்படின்னா என்ன வராங்க அப்போ? ஸோ 20 into 22 என்னங்க? 440, 462. கரெக்டா? ஓகே. ஸோ த ஆவரேஜ் இன்க்ரீஸ்டு பை 1 when the teacher's ஏஜ் ஆல்சோ இன்க்ளூடட். ஓகேவா? அப்போ இது வந்து மொத்தம் நமக்கு வந்து கிளாஸ்ல நம்பர், இது வந்து ஏஜ். இப்போ என்ன ஆகுதாமா, இந்த ஆவரேஜ் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஏஜ் ஒரு ஆளு டீச்சர் வந்து உள்ள வராங்க, அப்ப 23 பேரா மாறுறாங்க அப்படிதானே? அப்ப 22 பிளஸ் டீச்சர், அதான் 23 பேர் மாறுறாங்க. இப்போ உங்களோட ஆவரேஜ் ஏஜ் 22 மாறுதாமா, அதாவது 1 வந்து இன்க்ரீஸ் ஆகாமா எப்போ டீச்சர் இன்க்ளூட் ஆகும்போது இந்த மாதிரி மாறுது. அப்படின்னா டீச்சரோட ஏஜ் என்ன, 2 மைனஸ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு இல்லையா? ஸோ அப்போ பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 506 வயசு ஆகுது மொத்தமா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா. அப்போ அந்த 2 மைனஸ் பண்ணீங்கன்னா ஒரு 4 கரெக்டா? எஸ் 44. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இதுதான் நமக்கு யாரோட ஏஜ், டீச்சரோட ஏஜ். எங்க இருக்குது? டி 44 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தானே. நெக்ஸ்ட் கொஸ்டின். 4 bells ring simultaneously at starting and an interval of 6 seconds, 12 seconds, 15 seconds, 20 seconds respectively. How many times they ring together in 2 years? 4 பெல் அடிக்குதாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே சேர்ந்து அடிக்குதுங்க பாருங்களேன். பெல்ஸ் ரிங் சைமல்டேனியஸ்லி அட் ஸ்டார்டிங் அண்ட், ஓகேவா, ஒரு தடவை அடிச்சாச்சு, அண்ட் இனிமே, ஓகே, அண்ட் இன்டர்வல் ஆஃப் 6, 12, 15, 20. இப்போ எல்லாமே சேர்ந்து எப்போ அடிக்கும் கேட்கணும், டுகெதர் அப்படின்னு இருக்காங்க அப்படிதானே? அப்போ இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணா மீட்டிங் பாயிண்ட் கிடைக்கணும். மீட்டிங் பாயிண்ட் அப்படின்றது எல்சிஎம். ஓகே, அப்போ 4, 6, 12, சாரி 4 இல்லை 6 தான் ஸ்டார்ட் ஆகுது, 4 ஒரு நாமத்தில் போட்டேன். ஸோ நமக்கு 6, 12, 15 and 20. ஸோ 6, 12, 15, 20 போட்டோமா. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 6ஆல டிவைட் பண்ணிட்டோம். 6லே போதா, 2ல இருந்தே போகுமா, அப்போ நமக்கு ஈஸியா இருக்கும். ஏதாவது நமக்கு வந்து சேஃப்டி, எந்த பிரச்சனையும் வராது. ஸோ 2ல இருந்து போனா 3, 6, 15, 10 அப்படிதானே? ஸோ மறுபடியும் நமக்கு என்ன போடலாம், 2 போடுறதோட 3 போயிடலாமா? 3 போனீங்கன்னா இது வந்து 1, ஓகே, இது வந்து 2, இது 5, இது 10. அகைன் நம்ம வந்து 2 போடலாமா? 2 போனீங்கன்னா 1, இது என்னங்க வரும் 1 ஆயிரும். இது வந்து அப்படிதான் இருக்கும், இது வந்து 5. அகைன் நம்ம வந்து 5 போயிடலாமா? கரெக்டா? ஸோ எல்லாமே 1, 1, 1, 1 ஆயிரும். இப்போ நமக்கு எல்சிஎம் ஈக்குவல் என்ன வருது? 2 into 3 into 2 into 5. இது ஒரு 10, இது ஒரு 6, 60 வருது. 60 செகண்ட்ஸ். ஒவ்வொரு 60 செகண்டுக்கு ஒரு வாட்டியும் சேர்ந்து அடிக்கும். அதாவது 60 செகண்ட் அப்படின்றது 1 minute. அதாவது ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டியும் சேர்ந்து அடிக்கும். அப்போ நமக்கு வந்து 2 hours கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட், இது செகண்ட் எழுதுறேன். ஓகேவா? 2 hours கேட்டிருக்காங்க. அப்போ 2 hours அப்படின்றப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா 2 hours இஸ் ஈக்குவல் டு 120 minute டிவைட் பை 1 minute. ஏன் ஒவ்வொரு 1 minute டைமும் சேர்ந்து அடிக்கும். அப்போ 120 நிமிஷத்துல எத்தனை வாட்டி அடிக்கும்? நமக்கு 120 டைம்ஸ் அடிக்கும். கூட நமக்கு ஆல்ரெடி த பெல் ரிங் சைமல்டேனியஸ்லி அட் த ஸ்டார்டிங்ல ஒரு டைம் அடிச்சிச்சு, அதை மறந்துடக்கூடாது. இஸ் ஈக்குவல் டு 121 டைம்ஸ். இதுதான் கொஸ்டின்ல கவனிக்க வேண்டிய விஷயம். எல்லாரும் 120 வந்துடும், போட்டுட்டு போயிடுவோம். நமக்கு ஆன்சர் என்ன? 121 டைம்ஸ். ஏன் அந்த 1 ஸ்டார்டிங்ல ஒரு வாட்டி எல்லாமே சேர்ந்து அடிச்சிச்சு. ஓகேவா? அவ்வளவுதான். அகைன் சிம்பிள் கொஸ்டின். 2 train running in opposite direction. ஸோ 2 ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் வந்து ஓடுது. ஓகே, cross a man standing on the platform in 27 seconds and 17 seconds respectively. இது பிளாட்ஃபார்ம். ஓகே, இங்க ஒரு ட்ரெயின் வருது, இங்க ஒரு ட்ரெயின் வருது, இங்க ஒரு மேன் நிக்கிறாரு. ஒரு ட்ரெயின் என்னன்னா இவர் வந்து 27 செகண்ட்ல கிராஸ் பண்ணி போகுது. இன்னொரு ட்ரெயின் என்னன்னா ரெண்டு பேரையும் இன்னொரு ட்ரெயின் வந்து 17 செகண்ட்ல கிராஸ் பண்ணி போகுது. அண்ட் தே கிராஸ் ஈச் அதர் இன் 23 செகண்ட்ஸ். ஸோ ரெண்டு பேரும் எப்ப கிராஸ் பண்றாங்க, இந்த ரெண்டு பேரும் ஒருத்தரை எப்ப கிராஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 23 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்றாங்க. ரேஷியோ ஆஃப் தேர் ஸ்பீட் இஸ், அப்படின்னா அவங்க ஸ்பீடோட ரேஷியோ என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, இவங்க இப்போ பாருங்க, ஸோ நமக்கு வந்து இவங்களுக்கு டிஸ்டன்ஸ்லாம் நமக்கு தெரியாது அப்படிதானே?
அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த ட்ரெயின் ஒன்று நம்ம வந்து 27x எடுத்துக்கலாம், இவர் வந்து 17y எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரும் மீட் பண்ற பாயிண்ட் அப்படிதானே. ஸோ எல்லாமே பிளஸ்ல வரும், ஏன்னா சேம் டைரக்ஷன். அப்போ 27x பிளஸ் 17y பை எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 23 கரெக்டா. ஸோ அதாவது ஆக்சுவலா என்ன வந்துருக்கோம்னா 23 இன்டு எக்ஸ் பிளஸ் ஒய் வந்துருக்கோம். நான் வந்து ஒரே பக்கத்தை கொண்டு வந்துட்டேன். ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் நமக்கு இதுல இருந்து என்ன பண்ணலாம் அந்த ஸ்டெப்பை 27x பிளஸ் 17y ஈக்குவல் டு 23x பிளஸ் 23y கரெக்டா. ஸோ இதுல வந்து இங்க மைனஸ் பண்ணீங்கன்னா 4x ஈக்குவல் டு இது அங்க போயிடும். ஓகே, 4x ஈக்குவல் டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 4x இது வந்து இங்க வரும்போது மைனஸ்ல வந்துடும், இது இங்க போகும்போது நமக்கு வந்து இதுவும் மைனஸ்ல போகும். அப்போ நமக்கு 23 மைனஸ் 7 6y வரும். அப்போ நமக்கு இங்க x by y is equal to நமக்கு என்ன வரும் 6 by 4 is equal to 3 by 2. அப்போ இந்த 3 by 2ன்றது என்னது nothing but 3:2. எங்கங்க இருக்கு C. 3:2 is the right answer. ஓகேவா. ஸோ அவ்வளோதான், சிம்பிளான ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 45 நேச்சுரல் நம்பர் இஸ். முதல் 45 நம்பருடைய சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்னங்க ஃபார்முலா? சமேஷன் ஆஃப் n is equal to ஃபார்முலா, அதாவது சமேஷன் ஆஃப் 45 இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமேஷன் ஆஃப் n ஈக்குவல் நமக்கு என்ன ஃபார்முலாங்க, அதாவது எப்படி எழுதலாம் 1 பிளஸ் 2 பிளஸ் அப் டு 45 வரை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ n இன்டு n பிளஸ் 1 டிவைடட் பை 2. n 45 இன்டு 45 46 n பிளஸ் 1 டிவைடட் பை 2. ரெண்டை கேன்சல் பண்ணினா 23. ஸோ இது வந்து என்னங்க வரும் ஒரு 900. 20 இன்டு 45 வந்து 900 பிளஸ் 3 இன்டு 45 வந்து நமக்கு என்ன வரும் 135. அப்போ வந்து என்ன வரும் 1035 வருமா? எங்க ஆன்சர் இருக்குது ஏ. ஜஸ்ட் இந்த ஃபார்மா தெரிஞ்சா நீங்க போட்டுடலாம், இல்லைன்னா நீங்க வந்து ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணி போடணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. 49 pumps can empty a reservoir in 6.5 days. Okay, 49 pumps can empty a reservoir in 6.5 days, working 8 hours a day. Okay, இது வந்து நமக்கு என்ன டைம் அண்ட் ஒர்க் அவ்வளவுதான். என்ன பண்ணலாம், 49 பம்பு சேர்ந்து ஒரு ரிசர்வாயரை 6.5 நாள்ல ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வச்சு அந்த ரிசர்வாயரை வந்து காலி பண்ணுதாமா. எம்டி த ரிசர்வாயரை எம்டி பண்ணுதாமா. அப்படின்னா அதே சேம் ரிசர்வாயரை இஃப் 196 பம்ப்ஸ் 196 பம்பு சேர்ந்து 5 ஹவர் ஒர்க் பண்ணா எத்தனை நாள்ல அதாவது எத்தனை டேஸ்ல 5 ஹவர் ஒர்க் பண்ணா காலி பண்ணுவாங்க கேட்டுக்காங்க. அவ்வளவுதான், சிம்பிள். கொடுத்ததை எழுதியாச்சு. இதை கேன்சல் பண்ணிக்கலாமா. 49 98 98 99 தான் 196. அப்போ 4 கரெக்டா. அப்போ அந்த 4ஐயும் 8ஐயும் கேன்சல் பண்ணா 2 கரெக்டா. அப்புறம் நமக்கு மீதி இருக்கிறது என்னது, மீதி எடுத்துக்கலாமா. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிடலாம், சும்மா எழுதுறேன். ஓகே, ஸோ மீதி நமக்கு பார்த்தீங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு 13 டிவைட் பை 5. என்ன 13? 6.5 இன்டு 2 13. இங்க 5 இருக்கு. அப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன வரும் 13 பை 5 வருது, அப்படிதானே. 2.36 கரெக்டா. 2.6 டேஸ். சி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுதா? சிம்பிள். இது எப்படி எழுதணும் தெரியுமா? இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குங்க, ஃபார்முலா. மென் டேஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது வேலை செய்யறவர் மென்னு. ஓகே, எவ்வளவு நாள்ல செய்யறாரு, எத்தனை மணி நேரத்துல செய்யறாரு, செய்யற வேலை இஸ் ஈக்குவல் டு இன்னொரு குரூப் வேலை செய்யறவங்க. நம்ம இன்னொரு குரூப்னா 2 போடுறேன். எத்தனை நாள், எத்தனை ஹவர்ஸ், அவ்வளவுதான். ஸோ இங்க வேலை செய்யறது யாரு, பம்பு. ஓகேவா, 49 பம்பு. இங்க டே என்ன 6.5 நாள். இங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன 8. ஓகேவா, இங்க ஒர்க் என்ன ரிசர்வாயரை காலி பண்றது. புரிஞ்சா? அவ்வளவுதான் போட்டுருக்கேன். ஸோ 1 செகண்ட் பார்த்துக்கோங்க, ஈஸியா புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். டைரக்ஷன் 21ல இருந்து 25 கொஸ்டின் வரை நம்ம வந்து இப்படிதான் ஆன்சர் பண்ண போறோம். ஓகேவா, ஓகே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை ரீட் பண்ணிடுவோம். அவுட் ஆஃப் த 2 பார் கிராப்ஸ், 2 பார் கிராப்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரொவைடட் பிலோ. ஒன் ஷோஸ் த அமௌண்ட் இன், எல்லாமே லேக்ஸ்ல காட்டுது, இன்வெஸ்டட் பை கம்பெனி பை பர்ச்சேசிங் ரா மெட்டீரியல். ஓகேவா, இது வந்து ரா மெட்டீரியல், இது வந்து ஃபினிஷ்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று ரா, இது வந்து ஃபினிஷ்டு.
ரா மெட்டீரியல். அதர் சோர்ஸ் வேல்யூ வந்து ஃபினிஷ்டு குட் சோல்டு பை த கம்பெனி ஓவர் த இயர்ஸ். ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு கொஸ்டினா ரீட் பண்ணலாம். The maximum difference between the amount invested in raw material and value of sales of finished goods was during the year. Okay, the maximum difference between the amount invested in the raw material and the different வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எங்கெங்க வந்திருக்கு பார்த்த உடனே இந்த ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் பாருங்க. நமக்கு வந்து 80 அப்படிதானே. ஸோ இப்போ சும்மா எழுதிக்கிறேன், அழிச்சிடறேன். 120 இங்க 280. இந்த ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் என்னங்க 75. கரெக்டா? இந்த ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் 375 125. கரெக்டா? இதுக்கு 70, இதுக்கு 75, இங்க 40 தான். எதுங்க அதிகமா இருக்குது 125. அப்போ 1997. கரெக்டா? தெளிவா எழுதணுமா உங்களுக்கு? ஸோ புரியும் நினைக்கிறேன் இல்லையா? ஸோ ஈஸியா ஜஸ்ட் டிஃபரெண்ட் தானே கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் டிஃபரெண்ட். ஸோ வேணா நம்ம தெளிவாக எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் 120, 225, 375, 330, 525, 420. இங்க வந்து ஃபினிஷ்டு பார்த்தீங்கன்னா இங்க 200, 300, 500, 400, 600, 460. ஓகேவா? ஸோ இதுக்கு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 80 தான் வருது, இது வந்து பார்த்தீங்கன்னா 75 தான் வருது, இது 70 தான் வருது, இதுவும் 75 வருது, இது 40 தான் வருது. அப்போ 125, இது 1997. தட்ஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஈஸியான கொஸ்டின், ஆனால் ஃபர்ஸ்டாக போனேன். அடுத்த கொஸ்டின், the value of sale of finished good in 1999, 1999 எங்க இருக்கு? இங்க இருக்குது. finished good எங்க இருக்கு? இங்க இருக்குது 600. approximately what percentage of the sum of amount invested in raw material in the year? raw material 1977, 88, 99. ஓகேவா? ஸோ என்ன கேட்காங்கன்னா என்ன பிரச்சனை இங்க இருக்காங்க. இங்க 99ல சேல் ஆனதுக்கும் இங்க உள்ளதுக்கும் இந்த 3 வருஷம் உள்ளதுக்கும் உள்ள பெர்சன்டேஜ் நமக்கு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓ மை காட். ஸோ எல்லாத்தையும் பார்க்கணுமா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து 600 அப்படிதானே. ஸோ 600 இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க 375 பிளஸ் அப்ராக்சிமேட் தான் கேட்காங்க. நல்ல வேலை. ஸோ 330 என்னங்க 375, 330, 525, 525 இன்று 100. அவ்வளோதான், பர்சன்டேஜ் தான். அப்படிதானே. ஸோ பார்க்கும்போது நமக்கு என்ன வருதுங்க, எல்லாம் கேன்சல் பண்ணீங்கன்னா ஸோ மேலே ஒரு 600 இன்டு 100 டிவைட் பை 375. ஸோ 375, 325 நமக்கு வந்து 700. கரெக்டா? 375. ஸோ அப்போ 705, 705 கூட ஒரு 25, 730. அப்போ 1230. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட டபுள் மடங்கு இருக்கு. அப்படிதானே. ஸோ கிட்டத்தட்ட டபுள் மடங்கு. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இதை விட இது வந்து டபுள் மடங்கா இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரியுது ஒரு நியர்லி இது வந்து 2 அப்ராக்சிமேட்டா வருது வச்சுங்களேன். இதுதான் கேன்சல் பண்ணா ஒரு நியர்லி ஒரு 50 வரணும். எங்க பார்த்தீங்கன்னா டி 49. ஓகேவா? அவ்வளோதான். நீங்க அக்யூரேட்டா கால்குலேட் பண்ணுறதாலும் விலைக்காகாது. ஸோ அப்ராக்சிமேட்லி 50 பக்கத்தில் வருது. அப்ராக்சிமேட்லி நானும் வந்து பக்கத்தில் இருக்க நம்பர் போட்டுறேன் 49. கண்டிப்பாக 49 தான் வரும். ஓகே, செக் பண்ணி பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. what was the difference between the average amount invested in the raw material during a given period and the average value of the sale of finished good during the in the period? ஸோ ரெண்டுக்குள்ள ராக்கும் இதுக்கும் ரெண்டுக்குள்ள ஆவரேஜ் பார்க்க சொல்லிருக்காங்க. கொடுமை இல்லையா? ஸோ பார்க்கலாம். எல்லாத்தையும் பிளஸ் பண்ணி 6 டிவைட் பண்ணணும். அப்படிதானே. ஸோ பிளஸ் பண்ணிடுமா ஃபாஸ்டா? ஸோ என்ன பண்ண, நமக்கு வந்து சென்ட்ரல் வேல்யூ அப்படின்றது நமக்கு இங்கே எதுவுமே இல்லை. சென்ட்ரல் வேல்யூ பிடிச்சி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இது நமக்கு ஈஸியாக இருக்குங்க ஃபர்ஸ்ட். ஸோ இஸ் ஈக்குவல் டு நமக்கு ரெண்டுக்குள்ள என்ன கேட்டிருக்காங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரெண்டுக்கும் மைனஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இதுதான் அதிகமாக இருக்கு இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபினிஷ்டு மைனஸ் ரா போட்டுடலாம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு மைனஸ் ரானே போட்டுடலாம். அதான் பெட்டர். அப்போ இங்க பாருங்க நமக்கு வந்து ஃபினிஷ்ல வந்து பாருங்க 1/60 200 பிளஸ் 300 500 1000 1400 2000 2460. ஓகே, மைனஸ் 1/6 இதை பிளஸ் பண்ணுங்க 120. ஓகே, ஸோ இந்த ரெண்டையும் பிளஸ் பண்ணுங்களா. இங்க ஒரு 400 600. ஓகே, இந்த ரெண்டையும் பிளஸ் பண்ணினா 600 ஆயிடுச்சு. ஸோ 600 நமக்கு வந்து இங்க 720. ஸோ 720 750 1050. ஸோ 1050னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1050 வருது. 1100 போட்டுட்டு
2000. ஸோ 2000 நமக்கு வந்து கொஞ்சம் கம்மி, 1995 வருதுங்க. ஸோ இதை டிவைட் பண்ணா ஒரு வேல்யூ வரும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 டிவைட் பண்ணா 3 அகைன் 3 அகைன் 2 0.5 வரும் கரெக்டா. ஸோ இதை டிவைட் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து -40. ஸோ 410 வருது தானே. ஸோ இதுல இருந்து நமக்கு வந்து 332.5 நமக்கு மைனஸ் பண்ணா கிட்டத்தட்ட என்ன வருது, 77.5 கரெக்டா. ஸோ 77.5 லேக்ஸ்ல வரும். எங்கெங்க ஆன்சர் இருக்குது, இங்க இருக்குது. டி இஸ் ரைட் ஆன்சர். ஸோ ஈஸி தான் இல்லையா, வந்துருச்சு. நான் ஏதோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஈஸியாக வந்துச்சு. ஸோ கொஞ்சம் நம்ம கூட்டுறது போது மட்டும் கொஞ்சம் கவனமாக கூட்டிட்டா ஈஸியாக முடிஞ்சு போயிடும். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. இன் விச் இயர் த பெர்சன்டேஜ் சேஞ்ச், okay, in which year the percentage change compared to the previous year in the investment of raw material in same that in the value of sales of finished good. ஓகேவா. ஸோ எந்த வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இந்த சேஞ்ச் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது பெர்சன்டேஜ் லெவல் நமக்கு வந்து எப்போ வந்து அதிகமா சேஞ்ச் வந்து கேட்குறாங்க. எப்பங்க வரும், நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு க்ளூ பார்த்தோம், எப்போ வரும். ஸோ இங்க எங்க வந்து அதிகமான டிஃபரன்ஸ் வருதோ அங்கதான் வரும், அப்படிதானே. எங்க அதிகமான டிஃபரன்ஸ் வந்துச்சு, 1997 தான் அதிகமான டிஃபரன்ஸ் வந்துச்சு. ஓகேவா. ஸோ அங்கதான் நமக்கு வந்து அந்த டிஃபரண்டும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக வரும். 1997 தான் நமக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ வேணா செக் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொன்றையான்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து இந்த 1997 மட்டும் எடுத்து பார்க்கவா உங்களுக்கு. ஸோ நான் மீதியாக செக் பண்ணிக்கோங்க. அதாவது 375 இருந்து 500 மாறி இருக்கு, அப்படிதானே. சரி, அதுக்கு முன்னாடி 375. ஸோ இந்த ரெண்டு தான் நமக்கு வந்து பெருசான ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அப்படிதானே. ஏன்னா இந்த ரெண்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த ரெண்டுலையும் நமக்கு டிஃபரன்ஸ் என்ன, இங்க ஒரு நமக்கு 150, இங்க பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 200. ஓகே. ஸோ பார்க்கலாம். அதாவது 225 இருந்து 325. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதை பார்க்குறேன். 375 மைனஸ் 225 டிவைட் பை 225 இன்டு 100 போடணும். இதுக்கு போட்டீங்கன்னா என்ன போடணும், 500 மைனஸ் 300. ஸோ 500 மைனஸ் 300 டிவைட் பை கீழே என்ன வரும், 300 வரும் இன்டு 100. ஓகேவா. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 200 டிவைட் பை 300 இன்டு 100 வரும். அப்போ இப்போ 200 டிவைட் பை 2 கேன்சல் 3 வரும். அப்போ 66.67 வரும். இங்க என்ன வருது பார்க்கலாமா. இங்க வந்து கீழே 225 வருதா, மேலே என்னங்க வரும், 5னா 0. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 7ல இருந்து 2 போச்சுன்னா 5, 150. ஸோ 150 கீழே வந்து 225, அப்படிதானே. ஸோ இன்டு 100. ஸோ இதுவும் பார்த்து நமக்கு வந்து 66.67 வந்து வந்துச்சா. ஸோ அப்போ பி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுதா. Next question, last question. In which year there has been a maximum percentage increase in the amount invested in raw material as compared to previous year? ஓகேவா. எந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல் முன்ன விட இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ரா மெட்டீரியல் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, பிரச்சனையே இல்லை நமக்கு. ஸோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து 95க்கும் 96க்கும் எடுத்துக்கிறேன். 95க்கும் 96க்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 225 120 கரெக்டா. 225 minus 120 divided by 120 into 100. ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா 105 divided by 120 into 100. ஸோ இதை கேன்சல் பண்ண கிட்டத்தட்ட 87.5% வருது. ஓகேவா. இது வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இது டிக்ரீஸ் ஆயிருக்கு, இதை விட்டுறலாம், அப்படிதானே. ஆனால் 96ல இருந்து 97 பார்ப்போம். அடுத்தது இந்த ரெண்டையும் பார்ப்போம். இது வந்து கோடு போட்டுருக்குது, இது டிக் மார்க் போட்டுருக்குது. 375 மைனஸ் 225 டிவைட் பை என்னங்க வரும், எந்த வேல்யூ எங்க ஸ்டார்ட் பண்றோமோ அதை போடணும். 225 கீழே போடணும். 225 இன்டு 100. ஓகேவா. ஸோ ஆல்ரெடி இதுக்கு தானே பார்த்தோம். ஸோ இதுக்கு என்ன வேல்யூ வந்துச்சு, 66.66 வந்துச்சு, தானே. 66.67% வந்துச்சு. ஓகேவா. அடுத்த இது டிக்ரீஸ் ஆயிருக்குது, இது அடுத்த இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ இது இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து என்ன வேல்யூ வரும் பார்ப்போமா. ஸோ இதை வந்து எப்படி வரலாம், இது இன்ட்ரு மார்க் போட வேணாம், இன்ட்ரு போட்டு இப்படி போட்டுக்கலாம். ஓகேவா. புரியதுக்காக எந்தெந்த கேப் எல்லாம் எடுத்து பண்றேன் அப்படின்றதுக்காக 525 மைனஸ் 330 டிவைட் பை 330 இன்டு 100. ஓகேவா. ஸோ இதுக்கு பண்ணா கிட்டத்தட்ட 60% வராங்க, நியர்லி 60% வரும். அப்போ இதுவும் நமக்கு வந்து டிகிரீஸ். அப்போ இந்த ரெண்டும் நமக்கு வந்து வராது, இங்க இருந்து குறைஞ்சிருக்கு, அப்படிதானே. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஹையஸ்ட் மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் தான். இன்க்ரீஸ் ஆனது மொத்தமே 3 தான். ஓகேவா. ஸோ இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, கரெக்டா. இன்க்ரீஸ் ஆனதே மொத்தம் நமக்கு 3 தான். அதுல 3ல எதுங்க அதிகம்,
1996 தான் அதிகம். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ 1966 தான் அதிகமாக நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அப்படிதானே? ஸோ இந்த பீரியட் இந்த 120லேருந்து 225 ஆனதான் நமக்கு வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அப்போ தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். ஸோ கொஞ்சம் கவனமாக பண்ணணும், இல்லை நமக்கு வந்து டைம் போகிறதும் தெரியாது, சின்ன சின்ன தப்புகளும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள் இன் த கிவன் ஃபிகர். ஓகேவா? இதில் வந்து 14 ட்ரையாங்கிள் இருக்குங்க. 1 2 3. ஓகே, அடுத்தது இது வந்து 4 ஃபுல்லாகவே, இது ஃபுல்லாக 4, இது 5, இதில் வந்து 2 இருக்குது. ஓகேவா? 6 7. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது 8. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேர்த்து 1 9. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதெல்லாம் சேர்த்து 1 10. ஸோ இப்படியே நீங்கள் கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 ட்ரையாங்கிள் நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒன்றா கவுண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு மொத்தமாக 14 ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு ட்ரிக்கும் இல்லை, கவுண்ட் பண்ணி போடுறது தான். ஃபைண்ட் த மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ரெக்யூர் டு மேக் த கிவன் ஃபிகர். ஓகே, ஸோ இதில் வந்து எத்தனை ஃபிகர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைண்ட் த மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ரெக்யூர் டு மேக் இந்த ஃபிகரை மேக் பண்ணதுக்கு மினிமம் எத்தனை லைன் நமக்கு தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எத்தனை லைன் தேவைப்படும்? ஓகே, இந்த ஃபிகரை மேக் பண்ணதுக்கு நமக்கு எத்தனை லைன் வேணும், எத்தனை ஹரிசாண்டல் வெர்டிகல் இருக்குன்னு பாருங்க. ஸோ இது நான் ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டலாம் வரையவா? 1 2 3 4 5, மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 7 ஹரிசாண்டல் லைன் தேவைப்படுது. அதே மாதிரி வெர்டிகலாக அது எத்தனை லைன் தேவைப்படுது? 7 ஹரிசாண்டல் லைன். ஸோ வெர்டிகலெல்லாம் அப்படியே இன்னொரு கலரில் அப்படியே ஃபில் பண்ணிடலாமா? இது எங்கேருந்து 1 2 3 4 5 6. கரெக்டா? 1 2 ஓகே 3 4 5 6 6 வெர்டிக்கல் லைன். டோட்டலாக 13 லைன் இருந்தால் இந்த படத்தை வரைஞ்சிடலாம். ஆப்ஷன் ஏ 13 இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின், கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்தா முடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின், சூஸ் த ஆல்டர்னேட்டிவ் விச் இஸ் த க்ளோஸ்லி ரிசம்பிள் த வாட்டர் இமேஜ். ஸோ வாட்டரில் காட்டும் போது எப்படி காட்டும்? வாட்டர் கீழே இருக்கும், அப்போ அப்படியே தலைகீழ காட்டும், எல்லா எழுத்தும் அப்படியே தலைகீழ தெரியும், அப்படிதானே? அப்போ ஃபர்ஸ்ட் ஏ வந்து தலைகீழ எங்கே இருக்குது? பி இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்டா? ஸோ பி வந்து ஃபர்ஸ்ட் வந்து தலைகீழ காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த லெட்டர் என்ன இருக்குது? டி இருக்குது. அடுத்து வி அப்படி தலைகீழ. ஸோ அப்படியே ஃபுல்லாகவே தலைகீழ. ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். 29 கொஸ்டின் பாருங்க. யூனிவர்சிட்டி லைப்ரரி பட்ஜெட் கமிட்டி மஸ்ட் ரெடியூஸ் த எக்ஸாக்ட்லி 5 of 8 ஏரியா ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு யூனிவர்சிட்டி கமிட்டி இருக்காங்க, அவங்க வந்து 5ல் 8 ஏரியாவுடைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து குறைக்க நினைக்கிறாங்க. என்னெல்லாம் வந்து IJKLMNOP 8 இருக்குது. இன் அக்கார்டன்ஸ் டு வித் த ஃபாலோயிங் கண்டிஷன். ஸோ இந்த ஃபாலோயிங் கண்டிஷன்ல ஒரு 5 இதோட குறைக்க நினைக்கிறாங்க. இஃப் போத் I and O ஆர் ரெடியூஸ்ட், P இஸ் ஆல்சோ ரெடியூஸ். இப்போ ஐயையும் ஓவையும் ரெடியூஸ் பண்ணாங்கன்னா பியும் ரெடியூஸ் பண்ணி ஆகணும். இஃப் எல் இஸ் ரெடியூஸ், நெய்தர் என் நார் ஓ இஸ் ரெடியூஸ். ஸோ எல்ல மட்டும் ரெடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா என்னையோ ஓவையோ ரெடியூஸ் பண்ண வேண்டியது இல்லை. எம் இஸ் ரெடியூஸ், ஜே இஸ் நாட். எம் ரெடியூஸ் பண்ற போது ஜேயை ரெடியூஸ் பண்ண வேண்டிய தேவை இல்லை. ஓகே, ஆஃப் த 3 ஏரியாஸ் ஜே கே அண்ட் என் எக்ஸாக்ட்லி 2. ஜே கே என்ல ஏதேனும் 2 வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ கண்டிஷன் கொடுத்தாங்க. இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க, இஃப் போத் கே அண்ட் என் ஆர் ரெடியூஸ். ஸோ கேயும் என்னையும் ரெடியூஸ் பண்ணும்போது which one of the following is a pair of area neither which could be reduced. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸிங்க. ஏன் ஈஸின்னு சொல்றேன்னா, கே என்னையும் ரெடியூஸ் பண்ணுவோம். இந்த 3ல் 2 ரெடியூஸ் ஆகும். அப்போ கேயும் என்ன ரெடியூஸ் ஆகும்போது மீதி எனக்கு என்ன கிடைக்கும்? ஜே. அப்போ 1 வந்து ஜே. ஓகே, அப்போ ஜேயை நான் வந்து கேயும் என்னையும் ரெடியூஸ் பண்ணும்போது நான் வந்து ரெடியூஸ் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் a pair area neither of which could not be reduced. ஸோ நான் வந்து எதை வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது? ஸோ ஒன்று வந்து ஜே பண்ண முடியாது, ஏன்னா அந்த 2ல் 2 மட்டும் தான் பண்ண முடியும், ஜே. அதே நேரத்தில் நமக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல். ஏன் எல் பண்ண முடியாது பாருங்க இங்க. ஓகே, என்ன நீங்க ரெடியூஸ் பண்ணும்போது எல்ல நீங்க எதுவும் பண்ண முடியாது. கரெக்டா? அப்போ ஜே கமா எல். பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ கொஞ்சம் கவனமா ரீட் பண்ணா ஆன்சர் போட்டுடலாம்.
Next question, Rahul, Prem, Shyam, Geeta and Ringu are 5 friends among which Shyam is tallest. Okay, சொல்லிட்டாங்க. கொடுத்துறதுல Shyam வந்து tallest. Rahul is shorter than Prem. Rahul shorter than Prem. So Prem வந்து இவரோட height ராகுலோட. ஓகேவா? Prem but taller than Ringu. யாரு? ராகு வந்து ரிங்குவோட டாலர் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே. கீத் இஸ் ஷார்ட் லிட்டில் ஷார்ட்டர் தென் பிரேம். கீத் வந்து லிட்டில் ஷார்ட்டர் தென் பிரேம். ஆமா, அப்போ இப்படி வருமா பார்க்கலாம். ரிங் கரெக்டா கொஞ்சம் பியோட பிரேமோட கொஞ்சம் கம்மி. பட் லிட்டில் டாலர் தென் ராகுல். ஓகே ஓகே ஓகே, அப்போ நம்ம கரெக்டா அந்த கேப்லாம் வருது. ஓகேவா? ஸோ ராகுல் ஹூ இஸ் டாலர் தென் ரிங்கு பட் ஷார்ட்டர் தென் கீத். ஓகேவா? ரிங்குவோடைய டாலர் யாரு, கீத்தோட குள்ளமாக யாரு? ராகுல். ஓகேவா? So A is the right answer. What is the minimum number of color pencil required to fill the space in the below figure which no two adjacent spaces the same color? என்னங்க அது? ரெண்டு adjacent space வந்து சேம் கலர் வரக்கூடாதாமா. நான் இங்க ஃபுல்லா வந்து இந்த கலர் அடிக்கிறேன், சோப் அடிக்கிறேன். அடுத்ததுல வந்து பாத்தீங்கன்னா அட்ஜசன்ட்ல சேம் கலர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பச்சை அடிக்கிறேன். இங்கே நான் வந்து சோப்பு பச்சை அடிச்சிட முடியாது, இன்னொரு கலர் நான் வந்து ப்ளூ அடிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதே தான் நான் அங்கேயும் பண்ண போறேன். இப்போ நமக்கு மொத்தம் 3 கலர் போதுமா? அட்ஜசன்ட் பக்கத்துல இருந்து வரக்கூடாது. ஓகேவா? அடுத்தடுத்து வரக்கூடாது, அவ்வளவுதானே? பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 இஸ் த ரைட் ஆன்சர். சில பேர் இருக்கான ஆன்சர் வந்து 6 சொல்லலாம். ஏன்னா இங்க ஃபுல்லா வேற கலர் அடிப்போம், இங்க வந்து அதே கலர் திரும்ப அடிக்கலாம். அப்போ நமக்கு 6 கலர்னு சொல்லலாம். ஸோ உங்களோட ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆன்சர் வந்து 3 தான் ஆக்சுவலா. செலக்ட் த மிஸ்ஸிங் லெட்டர் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் மிஸ் ஆயிருக்க நம்பர்லாம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஇஜி இல்லையா? ஸோ இதுக்கு நம்பர் போட்டு வைப்போமா? ஸோ இஜோடி அப்படின்ற ஒரு கான்செப்ட் உண்டு. டக்குன்னு சைடில் எழுதிட்டீங்கன்னா இ வந்து 5வது லெட்டர், இ வந்து 5வது லெட்டர், ஜே வந்து 10வது லெட்டர். 5, 10, 15, 20, 25. ஸோ பி வந்து நமக்கு 2வது லெட்டர். நீட்டாக அங்கே எழுதிடுவோம், அதில் போட்டு நம்ம பண்ண வேண்டாம். ஸோ இ, கே, பி, ஜி, யூ இங்க என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி வந்து 2வது லெட்டர், இது 5, இது 7. ஓகே. ஜே 10, கே 11, யூ PQRS TU 21. கரெக்டா? டி வந்து 20, 21. ஐஜே 9, பி 2. அப்போ என்ன வரும்? இந்த ரெண்டையும் பிளஸ் பண்ணா வந்திருக்கு, இந்த ரெண்டையும் பிளஸ் பண்ணா வந்திருக்கு. அப்போ இந்த ரெண்டையும் பிளஸ் பண்ணாங்க என்ன வரும்? கே வரணும். கரெக்டா? அதாவது 11வது லெட்டர் இங்க வரணும். 11வது லெட்டர் என்ன? கே. கே இஸ் த ரைட் ஆன்சர். கே எங்க இருக்குது? சி. ஆப்ஷன் சி, கே இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின். The given problem figure is embedded in one of the given answer figures. Must be the which is that answer figure. இந்த எம் வந்து கரெக்டா எங்க ஃபிக்ஸ் ஆகுது? இங்க எங்கேயாவது வருதா? வாய்ப்பே இல்லை இல்லையா? தலைகீழையும் பார்த்தாச்சு இல்லை. இங்க வருதா? அந்த வருது பாருங்க. ஓகே. ஸோ பி இஸ் ரைட் ஆன்சருங்க. பி எங்களுக்கு சி, ஆப்ஷன் சி இருக்குது பி, அதான் ரைட் ஆன்சர். இங்க வரதா செக் பண்ணி போங்க. வரல. இங்கேயும் இப்படி ஸ்டார்ட் ஆகி இங்க வர வருது, இங்க மேல போயிருது. அப்படி கீழே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தப்பு. ஸோ பி இஸ் ரைட் ஆன்சர். புரிஞ்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் டஸ் திஸ் சிம்பிள் மீன்ஸ்? ஓகேவா? இதோட மீனிங் என்னங்க? எனிபடி? ஆம்பஸ் அண்ட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு க்ளூ வந்து அண்ட் தான், ஆம்பஸ் அண்ட் சொல்லுவாங்க. அண்ட்காக பொதுவாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆம்பஸ் அண்ட் இஸ் த ரைட் ஆன்சர். 8 6 + 5 - 10 எங்க இப்படி சீக்கிரம் இவ்வளோ ஈஸியாக கிடைக்கான்னு தெரியல. ஸோ 6 + 5 நமக்கு என்ன? 6 + 5 நமக்கு வந்து 11. ஸோ 8 × 11 - 10, 88 - 10 is equal to 78. B 78 is the right answer. Next question. 3 position of a cube are shown below. What will come opposite to face containing dollar? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தா என்ன பண்ண தெரியுமா? ரெண்டுக்கும் காமனா என்ன இது இருக்கோ அதை ஏதாவது எடுத்துக்கணும். இங்க டாலர், இங்க சாரி, இங்க வந்து டாலர், இங்க டாலர் இருக்கா, அதை எடுத்துக்கணும். இல்லைன்னா இங்க இங்கேயும் பிளஸ் பிளஸ் இருக்கா, எதெல்லாம் எடுத்துக்கலாம்? நான் ரெண்டும் எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் இதையும் எடுத்துக்கிறேன். பிளஸ் காமனா இருக்குது. பிளஸ்ல இருந்து கிளாக் வைஸ்ல எழுதுங்க. பிளஸ்ல இருந்து கிளாக் வைஸ்ல எழுதுங்க. பிளஸ் டாலர்.
அடுத்து ரெண்டாவதுல பிளஸ் ஸ்டார் அப்புறம் ஆம்பர்சாண்ட். கரெக்டா? இப்போ என்ன கேட்காங்க, வாட் வில் கம் ஆப்போசிட் டு பேஸ் கண்டெய்னிங். இப்போ எல்லாமே ஆப்போசிட். இங்க வந்து பிளஸ் இருக்கா, அப்போ அந்த இடத்துல அடிச்சுட்டு மீதி இன்னொரு சைன் என்னங்க, பர்சன்டேஜ் சைன். பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க, சேமா இருக்காது. அப்போ பிளஸுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும், பர்சன்டேஜ் இருக்கும். இந்த அப்பர் ஆரோக்கு ஆப்போசிட்ல இந்த ஸ்டார் இருக்கும். அண்டுக்கு ஆப்போசிட்ல நமக்கு வந்து அந்த ஆம்பர்சாண்டுக்கு ஆப்போசிட்ல நமக்கு வந்து என்ன இருக்கும், இந்த டாலர் இருக்கும். ஓகேவா? இதான் மீனிங். நமக்கு ஆன்சர் என்னன்னா நம்ம இந்த ஆம்பர்சாண்ட் தான் ஆன்சர். ஓகே, நீங்க எனி டூ எடுத்துக்கலாம். ஒருவேளை நான் இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்களேன், கரெக்டாக தான் இருக்குமா? இதுலயும் நமக்கு என்ன காமனா இருக்குது, இது காமனா இருக்கு இல்லையா, டாலர் காமனா இருக்குது. ஸோ அப்போ டாலர்ல இருந்து கிளாக் வைஸ், டாலர்ல இருந்து கிளாக் வைஸ் எழுதி பார்ப்போமா கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு. ஸோ டாலர் பர்சன்டேஜ் ஸ்டார், இங்க டாலர் பிளஸ் ஆரோ மார்க் வந்துட்டா, பிளஸுக்கு ஆப்போசிட்ல டாலர், சரி பிளஸுக்கு ஆப்போசிட்ல பர்சன்டேஜ், ஆரோக்கு ஆப்போசிட்ல நமக்கு வந்து ஸ்டார், ஆரோக்கு ஆப்போசிட் ஸ்டார். அப்போ இங்க என்ன வரும், மீதி என்னங்க இருக்குது இதுல, இந்த ஆறுல 5 போட்டோம், மீதி நமக்கு இல்லை மிஸ் ஆகுறது எது, இந்த ஆம்பர்சாண்ட். ரைட்டா? அப்போ இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும் ஆம்பர்சாண்ட் இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ரெண்டு காமனாக எடுத்துட்டு அதை கிளாக் வைஸ்ல எழுதணும். எழுதிட்டு ஆப்போசிட் சைடில் என்ன வருதோ அதான் வந்து ஆப்போசிட் அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சா? Next question. Which of the following diagram represent the relationship among the male father advocate? ஓகேவா? இதுல வந்து மேல் ஃபாதர் அட்வொகேட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்லா ஃபாதரும் மேல் தானே, மேலுக்குள்ள தானே ஃபாதர் வருவாங்க. ஓகேவா? ஸோ அட்வொகேட் எங்க வருவாங்க, ரெண்டுலையும் சேர்த்து வருவாங்க, அப்படிதானே? ஸோ மேலும் அட்வொகேட்டா இருப்பாங்க, ஃபாதரும் சம் ஆஃப் த மேலும் வந்து அட்வொகேட் ஆகுவாங்க. அப்போ நமக்கு ஏ தான் கரெக்ட். அதாவது நான் எப்படி எழுதுனா, இது வந்து ஃபாதர், இது வந்து மேல், இது அட்வொகேட்னு எழுதிக்கிறேன். கரெக்டா? வேற எதுவுமே வராது. கரெக்டா? ஸோ 1 இஸ் த ரைட். ஸோ 1 கரெக்ட்னா ஆப்ஷன் ஏ. ஓகே, ஏ இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், if a mirror is placed on the line mn, then which of the answer figure is the right image of the given figure? So mn, ஓகே, இதுக்கு வந்து ரைட் இமேஜ். அப்படியே இல்லைங்க, இந்த பக்கம் சாஞ்சி இருக்கா, இந்த இது வருதா, இது எங்க வரும்னு பாருங்க, சாஞ்சி இருக்கணும், கலர் அடிச்சுக்கணும். அது வந்து இந்த க்ளோஸ் சைடு வரணும். நமக்கு வந்து சாஞ்சி இருக்கணும், இந்த பக்கம் சாஞ்சி இருக்கணும். ஓகேவா? இந்த பக்கம் சாஞ்சி இருக்கணும். 3 இருக்குது, இதை தூக்கிடலாம். 3 இருக்குது, இந்த பக்கம் கலர் அடிச்சுக்கணும், இதையும் தூக்கிடலாம், இதையும் தூக்கிடலாம். ஸோ 2, பி இஸ் த ரைட் ஆன்சர். புரியுதா? அது இந்த பக்கம் இங்க வரணும், இந்த வருங்களா, இந்த பக்கம் மாட்டு, அவ்வளவுதான். புரிஞ்சா? related to wheat in the same way brick is related to, so bread வந்து wheat. ஓகே, வீட்ல இருந்து bread எடுக்கறாங்க. அப்ப brick எங்க இருந்து எடுக்கறாங்க? ஓகே, clay ல இருந்து எடுக்கறாங்க. C is the right answer. ஓகேவா? அதாவது bread wheat அப்படின்னா brick clay. புரியுதா? வீட்ல இருந்து தான் bread நம்ம ரெடி பண்றோம், clay ல இருந்து தான் brick ரெடி பண்றோம். கரெக்ட்டா? So clay is the right answer. Select the answer figure that will correctly fit in the blank face. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, ஃபுல்லா இருக்குது, ஒன்றை மட்டும் காணும், அடுத்து இதையும் காணும். இங்க பாருங்க 2 இருக்குது, அடுத்த ஒன்று வந்து ஆட் ஆயிருக்குது, ஒன்று வந்து ஆட் ஆகுது. அடுத்து இங்க பாருங்க சும்மா இருக்குது, ஒன்று ஆட் ஆகுது, அப்புறம் அடுத்து என்னங்க, ரெண்டும் ஆட் ஆக தான் செய்யும். அப்படிதானே? இதுல வந்து ஆட் ஆகிட்டே போகுது, இந்த ஆர்டர்ல போகுது. வச்சுக்கலாம், இங்க வந்து இங்க இருந்து ஒன்று கூடி இருக்குது, அப்படிதானே? ஸோ இந்த ஆர்டர்ல எப்படி போகுது, ஃபர்ஸ்ட் இப்படி, அடுத்து இப்படி, அடுத்து இங்க ஒன்று கூடி இருக்குது, இங்க 2 கூடி இருக்குது, அப்புறம் வந்து இங்க இருந்து 1 கூடி 1 கூடி, அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருந்திருக்கும், அதுல 1 கம்மியாயிட்டு அடுத்ததும் கம்மியாயிடுச்சு. A is the answer. Anyway, answer is right. Okay. According to the given Venn diagram, the total number of non-athletic and disciplined boys. Oh my God. Okay. So நமக்கு disciplined boys athletic ரவுண்டுக்குள்ள வரக்கூடாதுங்க, ரவுண்டுக்குள்ள வரக்கூடாது, முக்கோணத்துக்குள்ளே வரக்கூடாது, கேர்ள்ஸ் ஆயிரும். கரெக்டா? இப்போ ரவுண்டுக்குள்ள வரக்கூடாது, முக்கோணத்துலயும் வரக்கூடாது, டிசிப்ளின்டா வரணும். ஓகே, டிசிப்ளின்டா வரணும், பாய்ஸ்ல வரணும். ஓகே, இன்னொரு விஷயம், டிசிப்ளின்டா வரணும், வெறுமனே டிசிப்ளின் இல்ல, பாய்ஸ். அப்போ பாய்ஸ் நமக்கு எங்கெங்க இருக்குது, பாய்ஸ் நமக்கு வந்து இந்த இதான் நமக்கு பாய்ஸ். ஸோ பாய்ஸுக்குள்ள ரவுண்டுக்குள்ள வர்றது கிடையாது, பாய்ஸ்குள்ள நான் அத்லெட்டிக்கா இருக்கணும். அப்போ நான் அத்லெட்டிக்னா இந்த ரவுண்ட்ல வராது, இந்த ஏரியாவில் நம்ம என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். பார்க்கும்போது பாய்ஸ்ல
என்ன கேட்டிருக்காங்க? டிசிப்ளின் பாய்ஸ். அப்போ இந்த பாக்ஸுக்குள்ள நமக்கு பார்க்கணும். 1 ஏ 1 இஸ் த ஆன்சர். வெரி சிம்பிள். கொஞ்சம் கவனமா பார்த்தா போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் த ஃபிகர் விச் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் த அதர். ஓகேவா? இது ஈஸியான ஒரு கொஸ்டின். ஓகேவா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இங்க பாத்தீங்களா ஒரு பா இருக்குது, ஃபுல்லா க்ளோஸ் ஆகுது. இங்க வந்து 1 இருக்குது, இங்க 2 இருக்குது. கரெக்டா? இங்க பா இருக்குது, 1 க்ளோஸ் ஆகுது, இங்க 1 இருக்குது, இங்க 2 இருக்குது. இங்க பா இருக்குது, 1 க்ளோஸ் ஆகுது, 1 இருக்குது, 2 இருக்குது. அப்ப இது மட்டும் தான் நமக்கு இல்ல. சோ இதான் டிஃபரெண்ட் ஃப்ரம் அதர். கரெக்ட் தானே? இதுல 2 இது இப்படி இருக்குது, எங்கேயுமே அப்படி இல்ல. இது இப்படி இருந்தா கூட நம்ம வந்து சந்தேகப்பட்டுக்க வேணாம். கரெக்டா? சோ அப்ப நமக்கு பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. இஃப் ஒயிட் இஸ் கால்டு பிளாக், ஒயிட்டை வந்து பிளாக்னு சொல்றாங்க. பிளாக் இஸ் கால்டு ரெட், பிளாக் வந்து ரெட்னு சொல்றாங்க. ரெட் இஸ் கால்டு yellow, yellow is called green, green is blue, blue is called violet, violet is called orange. What would be the color of human blood? Human blood என்னங்க red. So red என்னங்க சொல்லுவோம்? yellow. This is the right answer. Okay. Next question, A can work twice as fast as B. A can work twice as fast as B. Okay. A யோட எஃபிஷியன்சி 2 இருந்துச்சுன்னா B யோட எஃபிஷியன்சி 1 இருக்கும்னு சொல்றாங்க. அப்படிதானே? A and C together can work 3 times as fast as B. ஏயும் சியும் சேர்ந்து பண்ணாங்கன்னா B-யை விட 3 டைம்ஸா இருக்குமாமா. If A, B, C completed job in 30 days. ஏயும் பியும் சியும் ஒரு வேலையை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. working together. In how many days can each of them complete the work? அப்படின்னா தனித்தனியா பண்ணாங்கன்னா எவ்வளவு நாள்ல பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஒருவேளை தனித்தனியா பண்ணாங்கன்னா எவ்வளவு நாள்ல பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படிதானே? இதோட எஃபிஷியன்சிலாம் என்ன? இவங்களோட எஃபிஷியன்சிலாம் அப்புறம் நமக்கு ஏயோட எஃபிஷியன்சி எல்லாமே எஃபிஷியன்சி தான். அப்படிதானே? இவ்வளோ விட இவர் பலமா வேலை செய்வார் அப்படின்றது. இப்போ பாருங்க, நமக்கு எஃபிஷியன்சி ஆஃப் ஏ தெரிஞ்சிருச்சு 2, எஃபிஷியன்சி ஆஃப் பி தெரிஞ்சிருச்சு நமக்கு வந்து 1, எஃபிஷியன்சி ஆஃப் சி என்னங்க? எஃபிஷியன்சி ஆஃப் ஏ பிளஸ் சி மைனஸ் எஃபிஷியன்சி ஆஃப் ஏ. அப்போ 2 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் இதுவும் வந்து நமக்கு வந்து 1 தான். 1 1 2. அதாவது இங்க 3 வரம் சேர்ந்தா இவங்க 3 வரம் சேர்ந்துனா 30 நாள்ல முடிப்பாங்க. அப்போ 3 வரம் சேர்ந்து 30 நாள்ல முடிக்கக்கூடிய ஒர்க். அப்படிதானே? இப்போ நமக்கு என்ன கொடுத்தாங்க? இங்க எழுதிக்கிறேன். இது வந்து கொஸ்டின்ல கொடுத்து எழுதிட்டேன். இப்போ நமக்கு இங்க சால்வ் பண்ணுவோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? எஃபிஷியன்சி ஆஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் நமக்கு என்னங்க? 2 பிளஸ் 1 பிளஸ் 1 40. 4 எஃபிஷியன்சி நமக்கு சேர்ந்துச்சு அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து அந்த ஒர்க்கை 120 நாள்ல முடிச்சிடலாம். 4 எஃபிஷியன்சி சேர்ந்தா அதை வந்து 1 செகண்ட். ஓகேவா? 30 நாள்ல 4 எஃபிஷியன்சி முடிச்சிடலாம். அப்போ டோட்டல் ஒர்க் என்னவா இருக்கும்? 30 நாள் இன்று 4 எஃபிஷியன்சி தானே 120 ஒர்க்கு. அப்போ அந்த 120 ஒர்க்கை ஏட்ட கொடுத்தா எவ்வளவு நாள்ல பண்ணுவாங்க? டைம் ஆஃப் ஏ 120 டிவைட் பை 2 ஈக்குவல் டு 60. டைம் ஆஃப் பி 120 டிவைட் பை ஒரு எஃபிஷியன்சி, ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான். அப்போ 120 நாள் ஆகும் அவருக்கு. இவர் ஒரு நாளைக்கு 2 வேலை பண்ணுவாரு. அதனால இவருக்கு வந்து 60 நாள்ல முடிச்சுவாரு. டைம் ஆஃப் சி 120 டிவைட் பை 1 ஈக்குவல் டு 120 டேஸ். 60. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 60 120 120. From the given statement, select the word which cannot be formed using the letter to given word. ஸோ அந்த டிமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம எந்த வேர்டை வந்து ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மூன் பண்ணலாமா? மூன் பண்ணலாம். மோஸ்ட் பண்ணலாம். ஓகே. ட்ரெயின் TRAIN எஸ் பண்ணலாம். ஓகே. டேமேஜ் பண்ணலாமா? ஜிஏ இங்க இல்ல. அப்போ இது மட்டும் தான் பண்ண முடியாது. cannot கேட்காங்க. எது பண்ண முடியாது? டேமேஜ் அப்படின்ற வார்த்தையை பண்ண முடியாது. அடுத்த கொஸ்டின், எல்சிஎம் ஆஃப் 3 நம்பர்ஸ் என்ன கேட்காங்க? ரொம்ப சிம்பிளா கேட்டிருக்காங்க. 45 30 35 எல்லாமே 5 ஆள் இருக்குது. ஓகே. 9 6 7. அப்போ 3ஆல போடலாமா? ஸோ 3 2 7. மறுபடியும் நமக்கு இது என்ன பண்ணலாம்? ஸோ எதுவும் பண்ண முடியாது. 3 2 7 தான் வரும். அப்படிதானே? எல்லாம் பிரைம் நம்பர் ஆகுது. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வருது? ஸோ 5 × 3 15. 15 × 3 நமக்கு 45 90 900 சாரி 90 7 × 90 630.
equal to 630. A is the right answer. Correct? Answer the following question based on the information given below. The proportion of male students and the proportion of the vegetarian students in a school are given below. Okay va? So ஒரு male student and vegetarian student உடைய proportion வந்து கீழே கொடுத்துருக்காங்களாமா. The school has a total of 800 students. 80% of whom are in the secondary section and rest equally divided between class 11 and 12. ஓகேவா? ஸோ உங்க தப்பு வந்துருக்கு, கிளாஸ் 11 12 தான் போட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு ஒரு கொடுத்துருங்க. அப்போ நமக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோவாமா ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா கொடுத்துட்டு எழுதுவோம். உங்க தான் எழுதுவோமா? டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்ங்க இது 800 கரெக்டா கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா the school 80% of whom are in secondary section. அதுல 80% பேர் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்காங்க? செகண்டரி செக்ஷன்ல இருக்காங்க. அப்படின்னா 800ல 80% அப்படின்றது நமக்கு என்ன வரும்? 20 640 பேர் வந்து செகண்டரி செக்ஷன். இங்க வந்து மொத்தம் 640 பேர். இப்போ வந்து நமக்கு என்ன பண்ணோம்? ஸோ அப்போ மீதி எத்தனை வருங்க? ரிமைனிங் 800 மைனஸ் 640 பாத்தீங்கன்னா 160 பேரை தான் ரெண்டு செக்ஷன்லயும் 11லயும் 12லயும் பிரிச்சு போட்டுருக்காங்க. அப்போ இங்க ஒரு 80 வருவாங்க, இங்க ஒரு 80 வருவாங்க. ஏன்? ரெஸ்ட் ஈக்குவலி டிவைடட் பிட்வீன் த கிளாஸ் 11 and 12. ஓகேவா? அதனால ரெண்டு கிளாஸ்லயும் 80 வருவாங்க. ஓகே, இப்போ இது கொடுத்தாங்க. இப்போ நமக்கு என்ன தேவை? வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் வெஜிடேரியன் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ் 12? கிளாஸ் 12ல நமக்கு வந்து எத்தனை வெஜிடேரியன் ஸ்டூடெண்ட் வந்து இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு டோட்டல் வெஜிடேரியன் ஸ்டூடெண்ட் எவ்வளவு? 53%. அப்படிதானே? ஸோ இங்க வரேன், டோட்டல் வெஜிடேரியன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஷார்ட் ஃபார்ம் எழுதிருக்கு, பெருசாக தேவை முடியாது. டோட்டல் வெஜிடேரியன் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 53%. ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் டோட்டல் வெஜிடேரியன்னா அப்போ 53 டிவைடட் பை 100 இன்று நமக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு? 800 இஸ் ஈக்குவல் டு என்னங்க வரும்? 2 கேன்சல் பண்ணியாச்சு. 8 400 424. கரெக்டா? அப்ப 420 வந்து நமக்கு டோட்டல் வெஜிடேரியன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? அதுல 55% நமக்கு வந்து செகண்டரி. அதுல 352 பேர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்டரியில இருக்காங்க. இது இங்கே கொடுத்துட்டாங்க அந்த வேல்யூ, நம்ம எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டாம். அப்ப செகண்டரி செக்ஷன்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? 352 பேர் இருக்காங்க. அப்ப நமக்கு மீதி 11 and 12ல எவ்வளவு இருப்பாங்க? இங்க பாருங்க 11ல 50% வந்து வெஜிடேரியன். அப்ப மீதி இருக்க 80ல நமக்கு வந்து 11th கிளாஸ் சொல்றேன், 80ல 50% பேர் வந்து வெஜிடேரியன். இப்போ 40 பேர் வந்து வெஜிடேரியன். ஸோ அப்போ நமக்கு மீதி இங்க பாருங்க, எல்லாத்தையும் மைனஸ் பண்ணுங்க. 12th கிளாஸ்ல நமக்கு எவ்வளவு இருப்பாங்க? 12th கிளாஸ் வெஜிடேரியன் லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா 424 மைனஸ் 352 மைனஸ் 40. அப்படிதானே? இது டோட்டல், இது செகண்டரி செக்ஷன், இது 11th. எல்லாத்தையும் மைனஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 32 பர்சன்ஸ் வந்து 12th கிளாஸ்ல வெஜிடேரியனா இருப்பாங்க. இப்போ நமக்கு என்ன தேவை? வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் வெஜிடேரியன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் 12? பெர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு இங்க மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? நமக்கு நான் இப்போ நமக்கு தேவையானதை மட்டும் கொட்டுறேன். 12th கிளாஸ்ல டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? இது 12th கிளாஸ்ல டோட்டல், இது நமக்கு இந்த ரெண்டாம் தேவை. அப்போ 32 டிவைட் பை கொஸ்டினுக்கான ஆன்சர் 80 இன்டு 100. ரைட்டா? ஸோ ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். 320 பை 80, சாரி ஒரு ஜீரோ கேன்சல் இல்ல, 8. அப்போ 40% பேர் இருப்பாங்க. ஸோ ஆன்சர் என்னங்க? ஏ. ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ கொஞ்சம் லெந்தியா போகுது இல்லையா? ஸோ அப்படியே கொஞ்சமா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டே இருந்தா போதும், ஆன்சர் வந்துடும். அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ 40%. ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் 48. 4 sisters, Swarna, Tara, Uma and Vibha are playing the game such that loser doubles the money of each of the other player from her share. ஓகேவா? தோத்தவங்க அதர்ஸ்ல இருந்து டபுள் த மணியை வந்து ஷேர் பண்ணிக்கணும். ஷேர் they played 4 games. ஸோ 4 வாட்டி விளையாடுறாங்க. ஓகேவா? they played 4 games in alphabetical order. alphabetical orderல வரிசையா ஆடிருக்காங்க. At the end of the 4th game, 4 கேம் முடியும் போது each sister has 32 rupees. ஓகேவா? ஸோ 4th கேம், 3rd, 2nd, 1 ஸ்டார்டிங்ல என்ன இருந்து அப்படின்றது. ஏன்னா who started with the lowest amount, யார் வந்து ஸ்டார்டிங்ல லோயஸ்ட் அமௌண்டோட இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ முடியும் போது இங்க நமக்கு வந்து என்ன ஆர்டர்ல போறாங்கன்னா ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ல. அப்போ ஸ்வர்ணா ஃபர்ஸ்ட் இருப்பாங்க, தாரா ரெண்டாவது இருப்பாங்க, உமா அடுத்தது இருப்பாங்க, அடுத்தது விபா இருப்பாங்க. கரெக்டா? எல்லாத்துட்டையும் 32 ரூபாய் தான் இருக்கு முடியும் போது. அதான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து அல்பாபெட்டிக் ஆர்டர்லயாங்க விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்க வந்து ஒவ்வொரு ரவுண்டா தோக்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து யார் தோத்துருப்பாங்க? அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல விபா வந்து தோத்துருப்பாங்க, அப்படிதானே? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சாரி சொர்ணால இருந்து ஆரம்பிக்கிறாங்க. சொர்ணா வந்து நமக்கு வந்து தோத்துருப்பாங்க, அப்படிதானே? அப்ப நமக்கு இங்க இருந்து ஒவ்வொன்றா டபுள் டபுளா பாதியா இருக்குமா? ஸோ இவங்க வந்து 16 இருந்திருக்கும், இங்க 8 இருந்திருக்கும். ஏன்னா இவங்க செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் தோத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 இருந்திருக்கும். கரெக்டா? ஏன்னா பாதி போயிட்டு, அதாவது இனிஷியல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தோக்குறாங்க. இனிஷியல்ல இவங்கள்ட்ட அப்ப என்ன இருந்திருக்கும்? ஸோ பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 16 இருந்திருக்கும், இங்க வந்து பாத்தீங்கன்னா 8 இருந்திருக்கும். ஆனா இவங்களுக்கு இங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிறைய காசு வந்திருக்கும். ஓகே தானே? அப்ப 8 பிளஸ் 4 இவங்கள்ட்ட இருந்த 8 கூட ஒரு 4 இங்க இருந்து இருந்த 4, அதாவது இங்க இருந்து போன 4 இவங்கள்ட்ட 8 இருந்தாலும் 4 போயிட்டுல. அப்புறம் வந்து இங்க இவங்கள்ட்ட இருந்து ஒரு 20 ரூபா வந்திருக்கும். இது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே 16, இங்க இவங்களுக்கு வந்து லாஸ்ட், அப்படிதானே? அப்ப இவங்களுக்கு நிறைய காசு வந்திருக்கும். அப்போ 32 பிளஸ் 16 பிளஸ் 16 பிளஸ் இந்த 16 இந்த 16 அடுத்த ஒரு 16, அப்படிதானே? இவங்களுக்கு மொத்தம் 80 ரூபா வந்திருக்கும் இந்த தேர்ட் ரவுண்ட்ல. ஏன்னா தேர்ட் ரவுண்ட்ல இவங்க தானே. ஓகேவா? அப்புறம் இவங்களுக்கு இந்த 80ல பாதி போயிட்டு 40 இருக்கும். ஆனா இவங்களுக்கு இந்த ரவுண்ட்ல செகண்ட் ரவுண்ட்ல ஜாக்பாட் அடிச்சிருக்கும், அப்படிதானே? ஸோ இந்த இவங்களுக்கு இந்த செகண்ட் ரவுண்ட்ல ஜாக்பாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க அவங்களுக்கு என்னெல்லாம் வந்திருக்கும்? இவங்கள்ட்ட இருந்து 16, அப்புறமா ஒரு இவங்கள்ட்ட இருந்து பாதி வந்திருக்கும் 40, அதான் இந்த 80ல பாதி. அப்ப இங்க இருந்து 8ல பாதி, சாரி இங்க இருந்து 16ல பாதி 8 வந்திருக்கும், இங்க இருந்து 16ல பாதி 8 வந்து மொத்தமா 72 வந்திருக்கும். ஓகே, அடுத்த ரவுண்ட்ல இவங்கள்ட்ட ஃபெயில் ஆகி இவங்கள்ட்ட 20 இருந்திருக்கும், இவங்கள்ட்ட 36 இருந்திருக்கும். கரெக்டா? இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இங்க இங்க அடி நடந்திருக்கும். இங்க என்ன நடந்திருக்கும் பாருங்க. இவங்கள்ட்ட இந்த 8 இங்க இருந்து வந்திருக்குமா? அடுத்த இவங்கள்ட்ட இருந்த 8 இங்க இருந்து வந்த 4. ஓகே, அப்புறம் இங்க இருந்து வந்த 36, அப்புறம் இங்க இருந்து வந்த 20. கரெக்டா? பாதி 20, அதாவது இங்க இருந்து பாதி 20 கொடுத்தாங்க, அவங்களுக்கு 20. இங்க இருந்து பாதி 36 கொடுத்தாங்க, அவங்களுக்கு 30. கரெக்டா? இந்த மாதிரி இருக்கும். அப்ப இனிஷியலா இவங்கள்ட்ட தான் இருந்திருக்கும், அப்படித்தானே? அப்ப இனிஷியலா இவங்கள்ட்ட இந்த 4, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த 68, ஸோ இதை பிளஸ் பண்ணிப்போம். 20, 56, 60, 68. இந்த 68ல பாதி 34, இந்த 36ல பாதி 18, இந்த 18ல பாதி என்ன வந்துடும் நமக்கு? 66 வந்திருக்கும். ஓகேவா? இனிஷியலா அவங்கள்ட்ட 66 இருந்திருக்கும். இவங்கள்ட்ட இனிஷியலா இருக்கும், இதுல பாதி தான் இருந்திருக்கும், 34 இருந்திருக்கும். ஓகேவா? அப்ப 66, 34, புரியுதா? ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டே வரோம். ஸோ 66, 34, இவங்கள்ட்ட எவ்வளவுதான் இருந்திருக்கும்? 34, இவங்கள்ட்ட 18, இதுல பாதி, இவங்கள்ட்ட 10 தான் இருந்திருக்கும், அப்படிதானே? ஸோ எல்லாத்துலயும் டிவைட் பை 2 பேரும் இல்லையா? அப்ப யார்கிட்ட வந்து என்ன கேட்காங்க? ஹூ ஸ்டார்டட் வித் த லோயஸ்ட் அமௌண்ட் கேட்காங்க. யார் வந்து கம்மியான யார் வந்து லோயஸ்ட் அமௌண்ட்ல ஸ்டார்ட் பண்ண கேட்டாங்க? யார்? விபா தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, அப்படிதானே? அவங்க தான் வந்து 10 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கரெக்டா? ஆன்சர் த கொஸ்டின் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். ஏ பி சி டி ஆர் டு பி சீட்டட் இன் a row but C and D cannot be sit together. ஏபிசிடி ஆர் எத்தனை பேர்? 4 பேர் வந்து ஒரு சீட்ல இருக்காங்க. ஆனா சியும் டியும் பக்கத்துல இருக்காது. ஓகேவா? சியும் டியும் பக்கத்துல இருக்காது. அப்ப எப்படிங்க எழுதலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஓகே, ஆல்சோ பி cannot be at the third place. பி வந்து தேர்ட் பிளேஸ்லயும் இருக்கான்னு சொல்றாங்க. ஓகேவா? பி வந்து தேர்ட் பிளேஸ்லயும் இருக்கான்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எழுதலாம்? இப்போ ஏ பி சி டி இருக்குது, இதான் நமக்கு வந்து ஃபார்மேட். இதை நம்ம எழுதுறோம். ஏ சியும் டியும் பக்கத்துல கூடாது, ஆனா பியும் தேர்ட் பிளேஸ்ல வரக்கூடாது. அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இப்படி எழுதவும் முடியாது. கரெக்டா? அப்ப நமக்கு எப்படி எழுதலாம்? பியை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு ஏசிடி எழுதலாம். ஓகே ஓகே, சாரி இந்த இங்க சி பக்கத்துல கூட இதுவும் வராது. அப்ப இந்த பியை வச்சுட்டு சிஏடி எழுதலாம். கரெக்டா? பக்கத்து பக்கத்துல இல்ல, தேர்ட் பிளேஸ்ல இல்ல. கரெக்டா கண்டிஷன் தானே? இல்லன்னு அப்படி எழுதலாம். சிபி இந்த ரெண்டையும் மாத்தி போட்டுட்டு டிஏ இப்படி எழுதலாம். இல்லைன்னா சிஏ டிபி எழுதலாமா? எழுதலாம். அப்படி 3 கண்டிஷன் எழுதலாம். பாருங்க நமக்கு என்ன கேட்காங்க. அப்ப எது வந்து ஃபால்ஸா இருக்கும்னு கேட்காங்க. ஏ இஸ் அட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஏ நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துல கொண்டு வர வாய்ப்பே இல்லைல்ல.
அப்போ இதுதானே ஃபால்ஸ். ஏ இஸ் அட் த செகண்ட் பிளேஸ். ஸோ ஏ செகண்ட் பிளேஸ்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம கேட்டிருக்காங்க ஃபால்ஸ். ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஏ இஸ் அட் த தேர்ட் பிளேஸ். ஏ தேர்ட் பிளேஸ்ல இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஏ இஸ் அட் த ஃபோர்த் பிளேஸ். ஏ ஃபோர்த் பிளேஸ்லயும் இருக்கலாம். ஓகேவா? அப்போ மூணுமே வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல மட்டும் வர வாய்ப்பு இல்லை. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்துச்சுன்னா தப்பாயிரும். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்துன்னா நீங்க ரெண்டுல ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். அப்படிதானே? ஒன்லயே வந்து பி தேர்ட் பிளேஸ் வந்துடும், இல்லை சியும் டியும் சேர்ந்து வந்துடும் இல்லையா? வேற வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஏ தான் வந்து ஃபால்ஸ். ஓகே, சிம்பிளா இது போட்டு பார்த்தாலே வந்துடும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ கொஞ்சம் பெரிய கொஸ்டின் மாதிரி இருக்கு இல்லையா? ஈஸி தான். Answer the question of the basis of the following information. 4 families decided to attend the marriage ceremony of one of their colleagues. Okay, அவருடைய கொலீகோடைய இதுக்கு வந்து 4 ஃபேமிலி தான் அட்டெண்ட் பண்றாங்க. One family has no kid. ஒரு ஃபேமிலிக்கு வந்து கிட்டே இல்ல. While the other have least one kid. அந்த ஃபேமிலி வந்து அட்லீஸ்ட் ஒரு கிட்டாவது இருக்குது. ஓகே ஓகே, என்ன சொல்றாங்க? While others have at least one kid each. ஸோ மற்ற ஃபேமிலிக்கெல்லாம் அட்லீஸ்ட் வந்து ஒன்னாச்சும் இருக்குது. ஒன்ல மட்டும் ஒண்ணுமே இல்லை. Fine. Each family with kids had at least one kid attending the marriage. Given below some information about the families. Okay, கொஞ்சம் டீடைல் கொடுத்தாங்க. And who reached when to attend the marriage. The family 2 kids came just before the family with no kids. ஓகேவா? அதாவது 2 kids இருக்கக்கூடிய ஃபேமிலி நமக்கு வந்து கிட்ஸே இல்லாத ஃபேமிலியோட கொஞ்சம் முன்ன வந்துட்டாங்களாமா. ஸோ மேலே போட்டுக்கிறேன். Shanti, who does not have any kids, reached just before the Sridevi family. ஓகேவா? அப்ப சாந்திக்கு வந்து கிட்ஸ் இல்ல. இங்க என்ன சொல்றாங்க? ஜஸ்ட் பிஃபோர் ஸ்ரீதேவி. அப்ப ஸ்ரீதேவி வந்து இவங்களுக்கு அப்புறம் தான் வராங்க. அப்ப ஸ்ரீதேவிக்கு என்ன இருக்குது? ஸ்ரீதேவி ஃபேமிலி கொடுத்தாங்க. ஓகேவா? சுனில் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் ரீச் லாஸ்ட் வித் தேர் ஒன்லி கிட். ஓகேவா? லாஸ்ட் வித் தேர் ஒன்லி கிட். ஓகே, சுனிலும் அவருடைய ஃபேமிலி வந்து சுனில் அண்ட் ஃபேமிலி 1 கிட் இருக்கு, லாஸ்ட்ல வராங்க. ஓகே, இங்க 1 2 3 வந்து ஒருவேளை இவங்க லாஸ்ட் இருப்பாங்களா பார்க்கலாம். ஓகே, அனில் இஸ் நாட் த ஹஸ்பண்ட் ஆஃப் ஜோயா. அனில் அப்படின்றவருக்கும் ஜோயா அப்படின்றவருக்கும் சம்பந்தம் இல்லை, ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லிருக்காங்க. அனில் அண்ட் ராஜ் ஆர் ஃபாதர்ஸ். ஸோ அனிலும் ராஜும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ். ஸ்ரீதேவி அண்ட் அனிதா ஆர் டாட்டர்ஸ் கோ டு த சேம் ஸ்கூல். ஸ்ரீதேவியும் அனிதாவும் நம்ம பாத்தீங்கன்னா டாட்டர்ஸ், அவங்க வந்து சேம் ஸ்கூலுக்கு வந்து போறவங்க. ஓகே 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 ஓகே, இப்போ ஒரு சின்ன க்ளூ கிடைச்சது சொல்றேன். இங்க பாருங்க, ஜோயா கேம் பிஃபோர் சாந்தி அண்ட் மெட் அனிதா வென் ஷீ ரீச் த வெனு. ஓகேவா? ஸோ ஜோயா கேம் பிஃபோர் த சாந்தி. சாந்திக்கு முன்னாலே நமக்கு வந்து ஜோயா வந்துட்டாங்க. வரும்போதே அனிதாவை மீட் பண்ணாங்க. அப்ப அனிதா அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. கரெக்டா? அனிதா வந்து வந்துட்டாங்க. ராமன் ஸ்டேஸ் த farthest ஃப்ரம் த வென்யூ. ஸோ ராமன் வந்து பாத்தீங்கன்னா வென்யூல இருந்து ரொம்ப தூரமா தள்ளி நிற்கிறான். ராஜ் said his son could not come because his exams. Which woman arrived third? அப்ப யார் வந்து தேர்டா வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகேவா? இவன் பாருங்க, இங்க வந்து நமக்கு அனிதா, ஜோயா, சாந்தி, ஸ்ரீதேவி அப்படிதானே. ஸோ இப்போ வந்து இதுல என்ன கேட்காங்க? யார் வந்து தேர்டா வந்திருப்பாங்க? ரொம்ப ஈஸி, சாந்தி. ஸோ மீதி க்ளூவே தேவையில்லை இல்லையா? ஸோ க்ளூ வந்து குழப்பிருக்காங்க. நான் கேட்டது யார் வந்து தேர்டா வந்திருப்பாங்க. ஸோ யாருங்க வந்திருப்பாங்க? சாந்தி தான் வந்திருப்பாங்க. ஏ இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சா? மீதி க்ளூ வந்து ஃபில் பண்ண கூட தேவையில்லை. நெக்ஸ்ட் பாருங்க 51. லுக் அட் த சீரியஸ் 8 43 11 11 41 டேஷ் 39. அந்த டேஷ்ல என்ன வரும் கேட்காங்க. ஒன்றும் இல்லைங்க. இப்போ பாருங்க, இப்படி என்னாலே ஒரு க்ளூ கிடைக்குதா? ஸோ இங்கன்னு வருது. இப்போ பாருங்களேன், இதெல்லாம் கிட்டத்தட்ட பக்கத்து நம்பர் ஆகுது. இங்க இருந்து 2 குறையுது, இங்க இருந்து 2 குறையுது. அவங்கள விட்டுங்க, நமக்கு இதான் தேவை. ஸோ இங்க இருந்து நமக்கு வந்து 3 பிளஸ் ஆயிருக்குது. அப்போ இங்க இருந்தும் 3 பிளஸ் ஆகுனா இதுல வந்து 14 வரும். ஸோ 14 இஸ் த ரைட் ஆன்சர். பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட். விச் வேர்ட் டஸ் நாட் பிலாங் த அதர்ஸ்? ஓகே, இதுல எது வந்து மொத்தம் கூட வராது. ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அன்இம்பார்ட்டன்ட், ட்ரிவியல், இன்சிக்னிஃபிகன்ட், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரே மீனிங், சேம் மீனிங். ஓகேவா? என்ன சொல்லுவாங்க? சினானிம்ஸ் சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இதோடைய ஆன்டனிம்ஸ். ஓகேவா? இதெல்லாம் ஒரே மீனிங், இது மட்டும் தான் அப்போ வராது. ஓகே, டஸ் நாட் கம் இன் அதர்ஸ்.
ஸோ விச் வேர்ட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு த அதர். ஸோ இதுல எது வராதுன்னு கேட்குறாங்க. இதுல வந்து என்னங்க இருக்குது, மேயர், லாயர், கவர்னர், செனட்டர். ஸோ மேயர், கவர்னர், செனட்டர் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டால செலக்ட் பண்ணப்படுவாங்க. லாயர் அப்படின்றது ஒரு படிப்பு அப்படிதானே, இதுதான் வரும். ஸோ இவங்க எல்லாம் செலக்ட் பண்ணப்படுறவங்க கவர்மெண்டால. லாயருக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ லாயர் வரும். Find the word that names a necessary part of the word itinerary. இட்டினரினா பயணம் அப்படின்ற மாதிரி வரும். அதுக்கு வந்து நேம் நெசசரி பார்ட் ஆஃப் த வேர்ட் இட்டினரி. ஓகே, மேப் நமக்கு கண்டிப்பா முக்கியம் அப்படிதானே. நம்ம கைட் புக், ரூட்டு, டிராவல் அதான் ரெண்டாவது. மேப் நமக்கு வந்து நெசசரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்னோட ஆப்ஷன் வந்து மேப். உங்களுக்கு ஏதாவது பதில் இருந்தால் சொல்லுங்க. டைரக்ஷன் 55, 56 ரெண்டு கொஸ்டின் இதை ஆன்சர் பண்ண போறோம். ஸோ த வேர்ட் இன் த பாட்டம் ரோ ஆர் ரிலேட்டட் இன் த சேம் வே அஸ் த வேர்ட் இன் த டாப் ரோ. ஃபார் ஈச் ஐட்டம் ஃபைண்ட் த வேர்ட் தட் கம்ப்ளீட்ஸ் த பாட்டம் ரோ வேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ தட்புல், ஃப்ராக், ஓகே, அந்த தவளையோட குட்டியை தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ஷீப்போட குட்டியை வந்து நம்ம லேம்னு சொல்லுவோம். ஓகே, ரெண்டும் சேம் ஆகுது. இது வந்து ஆம்பியன் கொடுத்துருக்காங்க அப்படிதானே. ஸோ முதுகெலும்பிகள். அப்போ ஷீப் என்னங்க, அனிமல், உல், ஃபார்ம், மேமல். கரெக்டா? அப்போ இதுல வந்து என்ன வரும், மேமல் வரும். இது வந்து பாலூட்டிகள் இடத்துல வரும். ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது மாதிரி சேம் தான். ஃபென்ஸ், வால், பவுண்டரி. ஸோ ஃபென்ஸ் இருக்கு, அதுக்கு வால், அதுக்கு பவுண்டரி இருக்குது. பாத், அலி இருந்தால் அதுக்கு என்ன இருக்கும், பேசேஜ் வே இருக்கும். கரெக்டா? பெடஸ்ட்ரியன் வராது, ஏர் ஃபீல்டுக்கு சம்மந்தமே இல்லை, ரேம்ப் வராது, பேசேஜ் வே தான் நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் வந்து அதுக்கு கரெக்டானது. ஸோ ஃபென்ஸ் வால் இருந்துச்சுன்னா ஃபென்ஸ் வால், அதுக்கு வந்து ஒரு பவுண்டரி மாதிரி அப்படின்னா. பாத் இருந்துச்சுன்னா அதுக்கு அலி, அதுக்கப்புறம் பேசேஜ் வே தான். கரெக்டா? அடுத்த கொஸ்டின், மெட்டாஃபர் சிம்பிள் that is similar relationship to the one expressed in the original pair of word. Okay, metaphor symbol. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஃபர் சிம்பிள் வந்து அனாலஜி, கம்பேரிசன். ஸோ இதான் நமக்கு வந்து கரெக்டானது. ஓகேவா? அடுத்து 57, 58 ரெண்டுக்குமே ஒரே இது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இன்ட்ரெஸ்ட், ஒபோசன். ஸோ இன்ட்ரெஸ்ட், ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அப்படியே எக்ஸ்ட்ராஜுரேட் பண்ணி சொல்றது. இன்ட்ரெஸ்ட் அப்படின்றத கொஞ்சம் ஒரு பயங்கரமான கிரேட்டர் டிகிரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை சொல்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு ட்ரீம், ஃபேண்டசி அது நமக்கு கரெக்டாக வரும் இல்லையா? ஹியர் ஆர் சம் வேர்ட் டிரான்ஸ்லேட் ஃப்ரம் த ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜ். ஓகேவா? ஆர்டிஃபிஷியல் லாங்குவேஜில் சில வேர்ட்ஸ் இருக்கேன். டாஃப்டாஃபோனி மீன்ஸ் அட்வைஸ்மெண்ட். ஓகே. இமோடாஃப்டா மீன்ஸ் மிஸ் அட்வைஸ். ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இமோலோக் டிவி மீன்ஸ் மிஸ்கண்டக்ட். ஓகே, அப்போ இம் அப்படின்றது மிஸ் அப்படின்றத குறிக்குது அப்படிதானே. அப்போ பார்த்தீங்கன்னா விச் வுட் கேன் பி மீன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட். மெண்டுக்கு ஏதோ ஃபோனின்னு முடியுதுங்க அப்படிதானே. மெண்டு அப்படின்னா இங்கே ஏதோ ஃபோனின்னு முடியணும். ஸ்டேட்டுக்கு நமக்கு என்ன தெரியல, ஃபோனின்னு முடியுது நம்ம எடுத்துடலாமா? ஓகேவா? ஸோ அந்த ஒரு க்ளூ தான் ஏ, மற்றபடி வேற எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட், find the statement that must be true according to the given information. 10 new television shows appeared during the month of September. ஓகேவா? ஸோ செப்டம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஷோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 5 ஆஃப் த ஷோ வெயர் சிட்காம்ஸ், 3 வெயர் ஹாஸ்லாங். ஓகே, அதில் வந்து 5 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிட்காம்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்த்தீங்கன்னா லாங் ஹவர் ட்ராமா. சிட்காம்ஸ் சிச்சுவேஷன் காமெடி வச்சு பேஸ் பண்ணி வருது. அதில் 3 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாங் டிராமாஸ், நீண்ட தொடர்கள், நாடகங்கள் மாதிரி. 2 வெயர் நியூஸ் மேகசின் சோன்ஸ். பை ஜான்வரி only 7 of these new shows were still on the air. ஓகேவா? ஜான்வரியில் மொத்தமே வந்து இந்த ஒன்லி 7 தான் வந்து பார்த்தீங்கன்னா வருமா. 5 of the show that remained were sitcoms. ஓகேவா? ஸோ 5 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிட்காம்ஸா இருக்குமாமா. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இதை வச்சு கொடுத்துருக்கல எது ட்ரூ ஆகும். ஒன்லி 1 ஆஃப் த நியூஸ் மேகசின் ஷோ ரிமைண்ட் அந்த இயர். இது வாய்ப்பு இல்ல. ஓகே, பார்க்கலாம். ஒன்லி 1 ஃபார் த ஹவர் லாங் டிராமா ரிமைண்ட் அந்த இதுவும் இல்லை. அட்லீஸ்ட் 1 ஆஃப் த ஷோஸ் தட் வாஸ் கேன்சல்டு வாஸ். ஸோ கண்டிப்பா 1 வந்து கேன்சல் ஆகணும் வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னோட ஆப்ஷன் வந்து சி. சில இடத்துல வந்து டியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ கோ வித் சி. உங்களுக்கு ஏதாவது மாற்றி கருத்து இருந்தால் கண்டிப்பா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. டிரெக்ஷன். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ரீட் பண்ணி எழுதிட்டாலே ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேவா? 5 cities all got more rain than the usual this year. These 5 cities are Last Stand, Mile City, Newtown, Oleopolis, and Paulberg. The cities are located in the 5 different areas of the country: the mountains, the forest, the coast, the desert, and in a valley.
ரெயின்ஃபால் அமௌண்ட் வேர் 12 inches, 27 inches, 32 inches, 44 inches, 65 inches. ஓகேவா? இப்போ கொடுத்த க்ளூ வச்சு ஃபில் பண்ணலாமா? the city in the desert got the least rain. ஸோ டெசர்ட்டா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா லீஸ்ட் ரெயினை வந்து அடைஞ்சிருக்கும். the city of the forest got the most rain. ஃபாரஸ்டா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ரெயின் எவ்வளவுங்க? நமக்கு வந்து 65 mm அதிகபட்சம், 65 இன்ச்சு. ஓகே, ஸோ நியூ டவுன் இஸ் இன் த மவுண்டைன். ஸோ மவுண்டைன்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ டவுன் இருக்குது. ஓகே, லாஸ்ட் ஸ்டாண்ட் காட் மோர் ரெயின் தேன் ஓலிபாப். ஸோ லாஸ்ட் டவுன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சாரி லாஸ்ட் ஸ்டாண்ட் ஓலியோ போலீஸை விட அதிகமா மழை வந்து பெஞ்சிருக்குதாங்க. இருக்கட்டும், ஓகே பார்க்கலாம். வரும் தெரியாதுல்ல, ஓகே பார்க்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இதை பார்க்கணும். மைல் சிட்டி காட் மோர் ரெயின் தேன் போல்பர்க். ஸோ போல்பர்க்கை விட மைல் சிட்டில வந்து அதிகமா மழை பெஞ்சிருக்குது. பட் லெஸ் ரெயின் தேன் நியூ டவுன். ஸோ நியூ டவுனை விட மைல் சிட்டில கம்மியான மழை பெஞ்சிருக்குது. நியூ டவுனை விட கம்மியான மழைங்க. ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை விட இது வந்து கம்மியான ரெயின் அளவு தான் பெஞ்சிருக்குது. ஓகேவா? ஸோ இதுல இருந்து ஏதாவது க்ளூ கிடைக்குதா? லாஸ்ட் ஸ்டாண்ட் இங்க வரல. மைல் சிட்டி, போல்பர்க், நியூ டவுன். ஓகே, ஆலிபாப்ஸ் காட் 44 inches ஆஃப் ரெயின். ஓகேவா? இங்க தான் வருது. ஓகேவா? ஆலிபாப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட் ஸ்டாண்டை விட லாஸ்ட் ஸ்டாண்ட் வந்து காட் மோர் ரெயின் தேன் த ஆலிபாப்ஸ். அப்ப ஆலிபாப்ஸ் வந்து நமக்கு 44 தான் கிடைச்சிருக்குன்னா அதை விட அதிகமா யார் இருக்காங்க? 65. அப்போ நமக்கு இங்க என்ன வருவாங்க? ஆலியோ போலீஸ் வரும். ஓகேவா? இந்த இடத்துல இவரு எவ்வளவு பெஞ்சிருக்கு? 44 இன்ச்சுன்னு அவரே சொல்லிட்டாரு. The city is in the mountain got 32. மவுண்டெயின்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 32 inches of rain. ஓகே, ஃபுல் ஆயிடுச்சு. The city on the coast got 27 inch. ஓகேவா? ஸோ மீதி இருக்கிறது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 5 சிட்டிஸ்ல. ஸோ இன்னொன்று நமக்கு வந்து மிஸ் ஆகுது. ஸோ கோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 27. ஸோ கரெக்ட் 4 வந்துச்சுல்ல. ஸோ 1, ஸோ 1, 2, 3, 4, 5. ஸோ இவர் சிட்டி வந்து எங்க இருக்கிறது? கோஸ்ட்ல இருக்கிறது. ரெயின். ஓகேவா? எல்லாம் ஃபில் ஆயிடுச்சுங்க. அப்ப இதுல எந்த டவுன் வந்து நமக்கு ஃபில் ஆகல பாருங்க. இதுல எது நமக்கு வேற எந்த ஃபில் ஆகல? ஒண்ணு வந்து கோஸ்ட், ஃபாரஸ்ட், மவுண்டெயின், டெசர்ட், வேலி. அப்ப இவர் வந்து என்னவா இருப்பாரு? வேலியா இருப்பாரு. இதெல்லாம் கொஸ்டின்ல கொடுக்காத ஃபில் பண்றேன். ஓகேவா? வேலி. ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெசர்ட்ல தான் கம்மியான மழை. அதுக்கு என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க? அதுக்கு என்ன க்ளூ கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, அந்த போல்ஸ்பர்க் மைல் சிட்டி காட் மோர் ரெயின் தேன் த போல்பர்க். ஸோ மைல் சிட்டி வந்து மோர் ரெயின் தேன் த போல்பர்க்னா அப்போ இங்க தான் போல்பர்க் இருக்கும். அப்படிதானே? ஏன்னா இதை விட அதிகமா மழைனா இதோட கம்மியான மழை யார் தான் இருக்கா? இவர் மட்டும் தான் இருக்காரு. 27 கம்மினா நமக்கு அது மட்டும் தான் இருக்குது. கரெக்டா? அப்போ மீதி இருக்கிறது யாருங்க? நமக்கு போல்பர்க், நியூ டவுன், மிக்கிறது லாஸ்ட் ஸ்டாண்ட். ஓகே, இப்போ கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணிடலாமா? விச் சிட்டி காட் த மோஸ்ட் ரெயின்? எது வந்துங்க மோஸ்ட் ரெயின் நமக்கு வந்து அதிகமான மழை அளவு கிடைத்தது? லாஸ்ட் ஸ்டாண்ட், ஏ. கரெக்டா? சரி லாஸ்ட் ஸ்டாண்ட் இங்க இருக்குது செகண்ட். ஸோ நான் கரெக்டாக டிக் பண்ணேன், நான் மாற்றி மார்க் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விச் சிட்டி இஸ் இன் த டெசர்ட்? டெசர்ட்ல எந்த சிட்டிங்க இருக்குது? டெசர்ட்ல யார் இருக்காங்க? போல்பர்க் தானே இங்க இவரு. போல்பர்க் வந்து டெசர்ட்ல. இது வந்து 62க்கான ஆன்சர், இது 61க்கான ஆன்சர். போல்பர்க் ஆன்சர்ல இருக்கா? எஸ், திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க. ஹவு மச் ரெயின் டிட் மைல் சிட்டி கெட்? மைல் சிட்டில எவ்வளவு மழை வந்து பெஞ்சிருக்கு? மைல் சிட்டி எங்க? 27 இன்ச். இவங்க 63க்கான ஆன்சர். ஸோ 27 இன்ச்சஸ் தான் மைல் சிட்டில வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ கொடுத்துறத ஃபில் பண்ணிட்டாலே நமக்கு வந்து 3 கொஸ்டின் முடிஞ்சு. கண்டிப்பாக 3 நிமிஷம் ஆயிருக்கும், 3 கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். மேன் வாக்டு 30 மீட்டர் டுவர்ட்ஸ் நார்த். இங்க இருந்து நார்த்னா மேல இல்லையா? ஈஸ்ட், சவுத்து, வெஸ்ட். ஸோ மேல நோக்கி நார்த் போறாரு. எவ்வளோ போறாரு? 30 மீட்டர் போறாரு. அண்ட் டர்ன் ரைட் அண்ட் வாக்டு 45 மீட்டர். அண்ட் டர்ன் ரைட் வாக்டு 45 மீட்டர். ஓகே, இங்க இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பயணம் இருந்திருக்கும் இல்லையா? தென் ஹி டர்ன் லெஃப்ட் அண்ட் வாக்டு 5 மீட்டர். இங்க இருந்து லெஃப்ட் போறாரு, வந்துட்டு லெஃப்ட் எடுக்கிறாரு, 5 மீட்டர் போறாரு.
ஃபைனலி ஹி டர்ன் லெஃப்ட் ஹேண்ட் வாக் 15 மீட்டர். ஸோ அகைன் இங்க வந்து 15 மீட்டர் போறாரு. அப்போ இது 30, இது 15 இருக்கும் அப்படிதானே? 15 மீட்டர் போறாரு. இங்க தான் ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேவா? இன் விச் டைரக்ஷன் அண்ட் ஹவு மெனி மீட்டர்ஸ் இஸ் ஹி ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட்? இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல அவர் வந்து இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு எவ்வளவு 45, இது ஒரு 5. எந்த டைரக்ஷன் இங்க இருந்து இங்க இருக்காருன்னா இது வந்து ஈஸ்ட், மொத்தமா 50. ஸோ அப்போ 50 ஈஸ்ட், 50 மீட்டர் ஈஸ்ட். பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. Next question, complete the series ZA Z A5 Y4 B X C6 W3 D dash 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 WYX. இங்க என்னங்க வரும்? நமக்கு V தான் வரும். VWXY சார், கரெக்டா? நமக்கு இங்க வந்து V வரும். அடுத்து இங்க பாருங்க என்ன வரும்னா A வந்திருக்கு, அடுத்தது B இங்க போயிட்டு C இங்க வந்துட்டு DE VE, அப்புறம் என்ன வரும் நமக்கு? ஸோ ஓகே, இங்க 4 3 அப்படி கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கு. ஓகேவா? அப்போ இங்க என்ன வரும் நமக்கு? 5 6, நமக்கு என்ன வரும்? 7 வரும். அப்படிதானே? ஸோ வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா? VE வந்தால் நமக்கு என்ன இருக்குங்க? VE 5 கண்டிப்பா வராது. VE 5 7 டவுட். ஸோ VE 7 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ D இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. விச் நம்பர் ரிப்ளேசஸ் த கொஸ்டின் மார்க்? ஸோ இந்த கொஸ்டின் மார்க்ல எந்த நம்பர் வந்து ரிப்ளேஸ் ஆக இருக்காங்க? ஸோ என்ன பண்ணலாம் தெரியுமா? அது ஸோ 2 தான் சேர்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 பேர் எடுங்க, மொத்தம் 3 டாட் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 பேர். அடுத்தது பாருங்க 6 டாட் இருக்கு. நெக்ஸ்ட் 2 பேர்ல பாத்தீங்கன்னா ஓகேவா, அதாவது செகண்ட் அண்ட் தேர்ட் எடுத்துட்டீங்கன்னா இது வந்து 1,2. செகண்ட் அண்ட் தேர்ட் பேர்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 6 டாட் இருக்குது. இதுல பாருங்க செகண்ட் அண்ட் தேர்ட்ல 3 and 4 இல்லையா? அடுத்தது பாருங்க 5 and 6ல பாருங்க, 5 and 6ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எத்தனை டாட் இருக்குங்க? 1 2 3 4 5 6 7 8 9 டாட்ஸ் இருக்குது. அப்போ அடுத்து என்ன வரும்? 3 3 3 3 3, அவங்க என்ன 12 டாட்ஸ் வரணும். கரெக்டா? நமக்கு வந்து இந்த 7லயும் 8லயும் எத்தனைங்க இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. அப்போ 8 + 4 வரணும். அப்படித்தானே? அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு டாட் இருக்குது. அப்போ இன்னும் 3 டாட் வந்தா கரெக்டா இருக்கும். ஸோ A இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், fill in the blanks in the middle. என்ன வரும் கேட்டிருக்காங்க. இதையும் அப்படியே எழுதிடலாமா? P5QR P4QS P3QT P என்னங்க வரும்? Q தான் வரும். அப்படிதானே? Q எல்லாத்துலயும் Q வருது. இங்க வரும் PQ RSTU வரும். அப்படிதானே? ஸோ இதான் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஆன்சருக்கான. லாஸ்ட்ல வந்து P1Q. ஓகே, RSTUVW இப்படிதான் போகும். அப்போ நமக்கு P2QU P2QU C is the right answer. கரெக்டா? ஸோ ஐடென்டிஃபை த ஃபிகர் தட் கம்ப்ளீட்ஸ் த பேட்டர்ன். ஸோ எதுங்க கம்ப்ளீட் பண்ணுவோம்? இந்த முக்கோணம் நமக்கு இந்த கார்னர்ல வந்தா கம்ப்ளீட் ஆயிருங்க. எங்கெங்க வருது? இது இல்ல, இது இல்ல, இது இல்ல. C4 D is the right answer. கரெக்டா? நமக்கு வரும். அடுத்த கொஸ்டின், 43% passed in maths, 48%. ஓகே. In an examination, 43% passed in maths, 48% passed in physics, and 52% passed in chemistry. Only 8% are passed in all three. 14% passed in maths and chemistry. 14% maths and physics, 21% maths and chemistry, 20% physics and chemistry. The number of students on the 200. Okay, how many students passed in the maths only? அப்புறம் வந்து என்ன கேட்காங்க? ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட். ஓகே, என்ன பண்ணலாம்னா டக்குன்னு ஒரு வென் டயக்ராம் வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலே ஒரு வென் டயக்ராம் போட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியா முடிஞ்சிடும். ஸோ ஒன்னா ஃபில் பண்ணுவோமா? என்னங்க மேக்ஸ், இதை மேக்ஸ் எடுத்துக்கலாமா? இதுல வந்து பிசிக்ஸ் எடுத்துக்கலாமா? இதை கெமிஸ்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, மேக்ஸ்ல வந்து நமக்கு வந்து 43% பிரச்சனைனா 100க்கு நம்ம இது எல்லாமே 100க்கு எடுக்கிறோம். அப்புறம் நம்ம 200க்கு மாத்திக்கலாம். இன்டு 2 தான். ஓகே, இப்போ எல்லாத்துலயும் காமனா சேர்ந்து பாஸ் பண்ணவங்க எவ்வளவு பாருங்க? 8 பாஸ்ட் இன் ஆல் 3. ஓகேவா? 8 பேர் பாஸ்ட் இன் ஆல் 3. இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க,
14% பாஸ்ட் மேத் அண்ட் பிசிக்ஸ். 14% வந்து பாஸ்ட் மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸ். அப்போ இதுல என்ன வரும்? 6. அதாவது ரெண்டும் சேர்ந்து 14 வரும். கரெக்டா? அடுத்தது பாருங்க, 21% பாஸ்ட் மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. மேக்ஸ்லயும் கெமிஸ்ட்ரியும் 21. அப்போ 13 வரும். ரெண்டு சேர்த்து 21. ஸோ அப்போ அடுத்தது பாருங்க இன்னொன்னு, மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் 20% பாஸ்ட் அண்ட் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. அப்போ இதுல வந்து 20, அப்போ 12 சேர்த்து 20. கரெக்டா? ஸோ ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா மைனஸ் பண்ண வேண்டியெல்லாம் மைனஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது மொத்தம் எவ்வளோங்க வருதுக்கு? இங்க இருந்து 13, 21, 27 மைனஸ் 27 பண்ணிட்டீங்கன்னா இங்க என்ன வரும் நமக்கு? மேக்ஸ்ல மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16 பேர். இது 48 மைனஸ் 14 என்ன வரும்? சாரி, ஃபுல்லா இருக்குல்ல, 14 26. 48 மைனஸ் 24 24. 6 8 12 26. ஸோ 26 வரும்போது நமக்கு வந்து 22 வரும். ஸோ இங்க 52 மைனஸ் 25 பிளஸ் 8 33. ஸோ 33 நமக்கு என்னங்க வரும்? ஸோ 33னா 42 52 19 வரும். ஓகேவா? ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்ட் இன் த மேக்ஸ் ஒன்லி? ஸோ மேக்ஸ்ல மட்டும் பாஸ் பண்ண எத்தனை வருங்க? மேக்ஸ்ல மட்டும் பாஸ் பண்ணவர் 16 பேர். ஏஸ் ரைட் ஆன்சரா? அடுத்தது, find the ratio of number of student passing in the maths only to the number of student passing in the chemistry only. ஓகேவா? ஸோ மேக்ஸ்ல மட்டும் பாஸ் பண்ணவங்க 16, கெமிஸ்ட்ரியில மட்டும் பாஸ் பண்ணவங்க 19. அப்படிதானே? அப்போ என்ன வரும்? அதாவது அடுத்த கொஸ்டின் வேற கலர்ல மார்க் பண்றேன். மேக்ஸ்ல மட்டும் பாஸ் பண்ணவங்க 16, 19. அப்போ ரெண்டாவது கொஸ்டினுக்கு 16/19 எங்க இருக்குங்க? 16/19. ஓகே, சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் பாசிங் த பிசிக்ஸ் ஒன்லி, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் பாசிங் எய்தர் பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி போத்? பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி. ஓகேவா? பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கிடையாது, பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி போத். ஸோ நமக்கு என்ன வரும்? பிசிக்ஸ்ல மட்டும் பாஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 22 டிவைட் பை நமக்கு வந்து ஆர் ரெண்டையும் நமக்கு வந்து பிளஸ் பண்ணணும். ஸோ பண்ணா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி நமக்கு வந்து எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணிப்போம். ஓகேவா? பிசிக்ஸ்ல வந்து 19 பேர் வந்துட்டாங்க. அப்படிங்களா? அதுக்கப்புறம் நமக்கு இங்கே ஒரு 12. கரெக்டா? அப்புறம் பிசிக்ஸ்ல மட்டும் நமக்கு வந்து கெமிஸ்ட்ரியில மட்டும் இது மட்டும் நமக்கு பார்த்தீங்கன்னா 22. ஓகே, அப்புறம் பாருங்க இங்க வந்து 13 8 12 பிளஸ் 6 இதெல்லாம் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நான் வந்து இங்க போட போறேன். என்ன போட போறேன்? ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து 22 பிசிக்ஸ் ஒன்லி, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் பாசிங் எய்தர் பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி. ஸோ பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிடலாம். அங்கே ஒரு 19, இங்க ஒரு 22. ஃபர்ஸ்ட் 19 பிளஸ் 22 பிளஸ் அப்புறம் இந்த 3 உள்ளது 13 பிளஸ் 6 பிளஸ் 8 பிளஸ் 12 ஈக்குவல் டு 22/80. ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம்? 11/14 வரும். வேற ஏதாவது பண்ண முடியாது. ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ அகைன் இஸ் ஒரு ஈஸியான கொஸ்டின் தான், கொஞ்சம் பொறுமையாக நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின். ஸோ இது போக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில இது ஓரியன்டாகவும் ரீசனிங் ஓரியன்டாகவும் சில கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு பிரோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்து அப்படின்னா எங்களுக்கு வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஸோ தேங்க்யூ. எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.